வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் சுழிக்காற்று, மர்ம முடிச்சுகள் அவிழும் இறுதி பகுதி, அத்தியாயம் 26. சதிகாரங்க தன்னுடைய திட்டங்களை மிக மிக ரகசியமா தான் நிறைவேற்ற யோசிச்சு வச்சிருந்தாங்க. ரகசியம் காக்கப்படும் தன்மையில தான் அவங்களுடைய வெற்றியை அடங்கியிருந்தது. ஆனா ஆரம்ப கட்டத்துல ரகசியம் ராமுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. அவங்க அஸ்திவாரமே ஆட்டம் கட்டணும் அப்படின்ற பயத்துலதான் ராமு அங்கேயே கொலை செய்யப்பட்டான். தற்காலிகமா அவனுடைய உடலையும் மறைச்சும் வச்சுட்டாங்க. பிறகு அவன் படத்தோட ஓடி போயிட்டான் அப்படின்ற வதந்தியையும் கிளப்பி விட்டுட்டாங்க. அவனை தேடக்கூடிய முயற்சியில தான் போலீஸோட முழு கவனமும் இருக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய திட்டமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதுலயும் வெற்றி பெற்றுட்டாங்க. ராமு திராட்சைக்கொடி வீட்டு நிலவரையில அடக்கம் செய்யப்பட்டான். டாக்டர் ரகுநாத் தான் உட்காண்டிருந்த நாற்காலியோட கைப்பிடிய வெறியோட பிடிச்சு முறுக்க ஆரம்பிச்சாரு. காணாம போன ராமு தேடக்கூடிய முயற்சியில ஈடுபட்டிருந்தனுடைய கவனம் முள்ளிவாசல் பகுதியில அதிக இடம்பெறவே இல்லை. அதாவது நிர்மலாவுடைய சகோதரனான பாலு தன்னிச்சையாவே ராமுவோட மறைவு ஜமீன் பங்களாக்குள்ளதான் நடந்திருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா. இத குற்றவாளிகளுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். திராட்சைக்கொடி வீட்டுடைய அடைப்புகளை அகற்றி பாலு உள்ள புகுந்தத கொலைகாரன் பார்த்துட்டான். அதனால அந்த நிமிஷமே அந்த இடத்திலேயே பாலுவும் கொலை செய்யப்பட்டான். இந்த தடவை ஒரு கொடூரமான செயலை பற்றிய உண்மை கோகிலாவுக்கு தெரியாம மறைக்கப்பட்டுச்சு. கோகிலா இவங்கள போல அவ்வளவு குடும்பக்காரையெல்லாம் கிடையாது. உண்மை தெரிஞ்சிருந்தா ஒருவேளை கொலைகாரோட திட்டத்துக்கு அவ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். அப்படி இல்லையா குற்ற எண்ணத்துடைய கூத்தல் தாங்க முடியாம அதுக்கு நம்பிக்கை துரோகம் கூட செஞ்சிருக்கலாம். மனித கொலைகளை செய்ய திட்டம் போடுறவன் அதோடைய ரகசியங்களை அதிகம் பேருக்கு தெரியாம பாதுகாக்கிறதுல தான் ரொம்ப தீவிரமா இருப்பான். மற்றவங்களுக்கு தெரிஞ்சிட்டா அது ரொம்பவே ஆபத்துன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால ரொம்ப எச்சரிக்கையோட தான் செயல்படுவாங்க. கோகிலா கிட்ட உண்மையை மறைச்ச குற்றவாளியால மோகனா கிட்ட மறைக்க முடியல. ஏன்னா அவருடைய உதவி அவனுக்கு அத்தியாவசியமா தேவைப்பட்டுச்சு. ட்ரங்க் பெட்டிக்குள்ள அடக்கம் செஞ்சு பாலுவோட உடலை அப்புறப்படுத்துறதுக்கு மோகனாவோட வண்டி அவனுக்கு தேவையா இருந்துச்சு. மஞ்சு, இந்த இடத்துல உனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். ராமோட உடலை திராட்சைக்கொடி வீட்டோட நிலவரைக்குள்ள புதைச்சது மாதிரியே பாலுவோட உடம்பையும் ஏன் அங்கேயே புதைக்காம ஒரு ட்ரங்க் பெட்டிக்குள்ள வச்சு பார்சல் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு? பட்டப்பகல் வேலையில பண்ணையோட கூலி ஆட்கள் இங்கும் அங்கு நடமாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இன்னொரு புதைக்குழியை தோன்றது அவ்வளவு சுலபமான காரியம் எல்லாம் கிடையாது. இருட்டின பிறகு, அதாவது எல்லாரும் தூங்க போன பிறகு செஞ்சிருக்கலாமே. ஆனா அது வரைக்கும் காத்திருக்கிறது புத்திசாலித்தனமா அவங்களுக்கு தோணவே இல்லை. அது மட்டும் இல்லாம நடந்த கொலைய கோகிலாட்ட இருந்து மறைக்க வேண்டிய அவசரமும் அவசியம் வேற இருந்துச்சு. அதனாலதான் எப்படியோ பாலுவோட சடலத்தை அப்புறப்படுத்தி ஆகணும்னு அப்படி ஒரு காரியத்தையும் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம பாலுவோட சடலம் போலீஸ் அதிகாரியோட கைக்கு போய் ஆகணும்னு கொலைகாரன் யோசிச்சு வச்சிருந்தான். அதுக்கு காரணமும் இருந்துச்சு. எந்த அளவுக்கு தாமதமாகுதோ அந்த அளவுக்கு போலீஸ் இலாக்காவினுடைய குழப்பம் அதிகமாகும். பாலு அன்னைக்கு சாயந்தரம் 6:10 மணி வண்டிக்கு சாமுண்டி கோட்டையிலிருந்து திரும்பி போகணுன்ற செய்தி ஊருக்குள்ள ஏற்கனவே பரப்பப்பட்டிருந்தது. அந்த சின்ன ஊர்ல இந்த மாதிரியான ஒரு சின்ன செய்தியை பரப்புறது அவ்வளோ பெரிய காரியம் ஒன்றும் கிடையாது. அதனால பாலோட உடல் ட்ரங்க் பெட்டிக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டு நர்ஸ் மோகனாவோட வண்டியில வச்சு அதை தார்பாலின் கொண்டு மூடி அப்புறப்படுத்தப்பட்டுச்சு. முதல்ல அது இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரத்தோடைய கார் ஷெட்ல இறக்கப்பட்டு காளியப்பனோட வருகைக்காக காத்திருந்தது. பிறகு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. பெட்டிக்கு மேல என்னுடைய விலாசத்தை எழுதுனதும் பாலு கொடுத்த மாதிரியே ஒரு தந்தி அனுப்பினதும் சாமர்த்தியமான செயல்கள் தான். போலீசாரோட கவனத்தை திசை திருப்பி அவங்கள குழப்பறதான் கொலைகாரனுடைய திட்டமாவும் நோக்கமாவும் இருந்துச்சு. நடந்து முடிஞ்ச ஒவ்வொரு சம்பவத்தையும் மறுபடியும் உருவாக்கி அது எப்படி, ஏன், எதனால அப்படின்ற காரண காரியங்களோட விளக்கி சொல்லிக்கிட்டு இருந்தான் சேகர். ஆனா சேகர், நீங்க முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னீங்க. ராமோட உடல் திராட்சைக்கொடி வீட்டோட நிலவரையில இருக்கிறத கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்ற பயத்தால மட்டுமே அவன் கொல்லப்படலன்றதையும் நீங்க சொன்னீங்களே. உண்மைதான். திராட்சைக்கொடி வீட்டை சோதனை போடுறதுக்காக வந்த அவனை தீர்த்து கட்டுறதை தவிர வேற வழியே கொலைகாரனுக்கு இல்ல. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட கதவை அவன் திறக்க முயற்சி பண்ணிருக்கலாம், இல்ல அந்த கதவை திறந்திருக்கலாம். ஆனா அது நிச்சயமா நிலவரையோட கதவா மட்டும் இருந்திருக்க முடியாது அப்படின்னு மர்மமான முறையில சேகர் பேசினா. இதை கேட்டதும் சேகர்,
நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு என்னால முழுசா புரிஞ்சிக்கவே முடியல. உண்மைதான் மஞ்சு, நான் சொல்ல போற எல்லா விவரங்களையும் கேட்ட பிறகுதான் உனக்கு எல்லாமே விளங்க ஆரம்பிக்கும். அன்னைக்கு இரவு நிர்மலா வேப்ப மரத்து பங்களாவுக்கு வந்தது நம்ம கூட பேசுறதுக்காக மட்டும் இல்ல, அவங்க வந்ததுக்கு வேற ஒரு காரணமும் இருந்துச்சு. அத குறிப்பால நமக்கு உணர்த்த விரும்பினா அவ நம்ம கிட்ட பேசிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவ என்னென்ன வார்த்தைகளை சொன்னான்றத கொஞ்சம் நினைவுபடுத்தி பாரு. ராமு மேல சுமத்தப்பட்ட பழிய பத்தி குறிப்பிடும் போது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அது என்னன்றதை கண்டுபிடிக்காம விட போறது இல்ல அப்படின்னு சொன்னா. எல்லாத்துக்கும் மேல இந்த விஷயத்துல எனக்கு நம்பிக்கை ஏற்படணும்னா அவரை அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போதுதான் டெலிபோன்ல உன் சித்தி நம்மளை சாப்பிட்றதுக்கு பங்களாவுக்கு அழைச்சாங்க. அந்த டெலிபோன் அழைப்பு அவ சொல்ல வந்த விஷயத்துக்கு தடையை ஏற்படுத்திருச்சு. அவ சொல்ல வந்த விஷயம் இதுதான், எனக்கு நம்பிக்கை ஏற்பட வேணும்னா அவரை சந்திச்சு, அதாவது அவரை அப்படின்னு அவ குறிப்பிட்டு சொன்னது உன் அப்பாவை, அவளுடைய எஜமானரை. அன்னைக்கு ராத்திரி ராமு உன சந்திச்சானா, டிராக்டர் விட்ட பணத்தை உங்ககிட்ட கொடுத்தானா அப்படின்னு நேரடியா அவர்கிட்டயே கேட்கணும்னு தான் அவ அங்க வந்திருந்தா. இந்த விஷயம் அவளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புயல் வீசின அன்னைக்கு சாயந்தரம் உன் அப்பாவை பார்க்கறதுக்கு அவ அனுமதிக்கப்படவே இல்லை. அதுக்கான காரணம் இப்ப நமக்கு தெரியும். கந்தசாமி உயிரோட இல்ல, இறந்து போயிருந்தாரு. ஆனா அந்த உண்மை அவளுக்கு தெரியாது. 3 வாரத்துக்கு முன்னாடி வீசிய புயலின் போது, அதாவது அன்னைக்கு ராத்திரி ராமு பங்களாவுக்கு வந்திருக்கான். இது எல்லாத்தையும் கந்தசாமி பார்த்திருப்பாரு. அவர் மூலயமா ராமு தேடக்கூடிய முயற்சிக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைச்சா. அது மட்டும் இல்ல, உறக்கமும் விழிப்பும் இல்லாத ஒரு நிலையில தான் உணர்ந்ததா சில விஷயங்களை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னான். ஆனா அந்த விஷயங்களுக்கு அவர் பெருசா மதிப்பளிக்கவே இல்லை. அன்னைக்கு இரவு தான் கண்டது ஒன்றும் கனவு கிடையாது, அது எல்லாமே நடந்த சம்பவங்கள் அப்படின்னும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் ஏற்படும் அப்படின்னு நிர்மலா நினைச்சா. அது மட்டும் இல்ல, கந்தசாமியை பார்த்துக்க கூடிய பொறுப்புல இருந்து கோகிலா தன்னை விளக்குனது நியாயம் இல்லை அப்படின்னு நிர்மலா யோசிச்சா. அதனால கோகிலாவுக்கு தெரியாம தான் உன் அப்பாவை சந்திக்கணும் அப்படின்னு அவன் முடிவும் பண்ணி வச்சிருந்தா. உண்மைகளை அவர் மூலயமா ஊர்ஜிதப்படுத்திக்கணும் அப்படின்ற முடிவோட தான் அன்னைக்கு சாயந்தரம் முல்லைவாசல் ஜமீனுக்கே வந்தா. நம்மளை சந்திச்ச பிறகு நாம சாப்பாட்டுக்கு பிரதான பங்களாவுக்கு போயிருந்த சமயத்துல அவ பிரதான வீட்டுக்குள்ள வேற ஒரு வழியா மாடிக்கு போயிருக்கா. அங்க உன் அப்பாவோட அறையில அவ பார்த்த காட்சி அவ தான் உயிரை இழப்பதுக்கு காரணமா இருந்துருச்சு. எந்த உண்மைய முதல்ல ராமு பார்த்ததால மரணம் அவனை தழுவிச்சோ, அதே பயங்கரமான உண்மைய இப்போ நிர்மலாவும் பார்த்துட்டா. அதனால ராமுக்கு ஏற்பட்ட அதே கதி தான் அவளுக்கும் ஏற்பட்டுச்சு. அவன் அவளுடைய உடைகளை களைஞ்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு குளிரின நிலையில நிர்மலா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு மனுஷன் ஒரு பெண்ணோட ஆடைகளை களையறத பார்த்த ஒரே காரணத்துக்காக மட்டுமே அவ கொல்லப்படல. தன்னுடைய ஆடைகளை இழந்து நின்னவ புதிய நர்ஸ் மோகனான்றத நிர்மலா பார்த்துட்டா. அந்த கேவலமான காரியத்தை செஞ்சவனோ அந்த நபரை நிர்மலா பார்த்துட்டா. அதனால அவளுடைய உயிரும் பறி போயிடுச்சு. சில நிமிடங்கள் அங்க ஒரு மௌனம் குடிகொள்ள ஆரம்பிச்சது. அதை கலைச்சி ரொம்ப ரொம்ப தாழ்வான குரல்ல மஞ்சுளா தான் பேசினா. இப்போ நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று ராத்திரி காளியப்பன் கொலை செய்யப்பட்டதும் இதே காரணத்துக்காக தான் அப்படின்னு சேகர் சொன்னா. ராமு, நிர்மலா இவங்களோட உயிரை எந்த உண்மை குடிச்சதோ, எந்த ஒரு உண்மைய பாலு கண்டுபிடிக்க இருந்தானோ, இல்ல இன்னும் சில வினாடிகள் விட்டிருந்தா அவன் கண்டுபிடிச்சிருப்பானோ, அதே உண்மையை தான் திராட்சைக்கொடி வீட்டை கண்காணிச்சிட்டு இருந்த காளியப்பனும் தெரிஞ்சுக்கிட்டான். 22 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போன உன் அப்பா கந்தசாமியோட உடலை திராட்சைக்கொடி வீட்டுல இருந்து பிரதான வீட்டுக்கு மறுபடியும் கொண்டு போறத காளியப்பன் பார்த்துட்டான். சேகர் சொன்னதும் மஞ்சுளாவால பொறுத்துக்க முடியல. அப்படின்னா இத்தனை நாட்களா அப்பாவுடைய உடல் அந்த திராட்சைக்கொடி வீட்டுக்குள்ளதான் இருந்துச்சா? நெஞ்சு அடைக்க கேட்டா. ஆமா, அங்கதான் இருந்துச்சு. உன் அப்பா தவிர வேறு 2 பேருடைய சடலங்களும் நிலவரையில கச்சிதமா புதைக்கப்பட்டிருந்தது. ஆனா உன் அப்பாவுடைய சடலம் அங்கு புதைக்கப்படல. அவங்களால அதை செய்யவும் முடியாது. அதனாலதான் உன் சித்தி கோகிலாவும் உன் மாமா ரகுநாத்தும் திராட்சைக்கொடி வீட்டுல இருந்து நம்மளை விலகி வைக்கிறதுலேயே அவ்வளவு தீவிரம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் எல்லா உண்மைகளும் தெரியும் அப்படின்னு சொன்ன சேகர் டாக்டரை பார்த்து, அன்னைக்கு ராத்திரி திராட்சைக்கொடி வீட்டுக்குள்ள நாங்க நுழைஞ்சிருந்தோம்னா டாக்டர் ரகுநாத், நாங்க எந்த காட்சியை அங்க பார்த்திருப்போம்? மஞ்சுளாவோட அப்பா உயிரற்ற சவமா படுக்கையில கிடத்தப்பட்டிருக்கிறத நாங்க பார்த்திருப்போம், சரிதானே? ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த பொருட்களை வெளியே எடுத்து வச்சா எப்படி அது மேல நீர்த்துளிகள் கசிஞ்சு வடியுமோ அப்படிதான்
கந்தசாமியோட உடல்ல இருந்தும் நீர் முத்துக்கள்லாம் வடிஞ்ச வண்ணம் இருந்திருக்கும் இல்லையா டாக்டர் சார்? சேகருடைய குரல் சவுக்கா ரகுநாத்தை சுண்டி இழுத்துச்சு. டாக்டர் தன்னோட இருக்கையில ஒரு புழுவா நெளிஞ்சி குறுகி போய் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு பின்னாடி கோபால் ஒரு ராட்சசம் போல நின்றுகிட்டு இருந்தான். சேகர் தன்னுடைய காதலியோட முகத்தை வாஞ்சையோட பார்த்தான். அவளோட பார்வையோ அவன் மேலேயே தான் ஒட்டிக்கிட்டு இருந்தது. மீதி விஷயங்கள நீ இன்னும் கேட்க விரும்புறியா மஞ்சுளா? சேகர் கேட்டான். இனி என்னால எந்த அதிர்ச்சியில இருந்தும் தப்ப முடியாது சேகர். நான் முழு உண்மையும் தெரிஞ்சுக்க தான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னா மஞ்சுளா. சேகர் கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தான். அவன் முகத்துல லேசான ஒரு வேதனை இருந்துச்சு. எதையோ தவிர்க்க முயற்சி பண்ணான். அப்பதான் அந்த குறுக்கீடு ஏற்பட்டுச்சு. அத அவன் ஆவலோட வரவேற்கவும் செஞ்சான். இருள் படிந்திருந்த எதிர் அறையிலிருந்து காடு ஓசைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சது. பிறகு பக்கத்து மாடியில இருந்த படிகள்ல யாரோ இறங்கி வரக்கூடிய சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது. சில வினாடிகள்ல அங்க மோகனா வந்தா. என்ன, எந்த ஆளையுமே காணுமே. சுரேஷ் ஏன் இன்னும் மெக்கானிக் அனுப்பவே இல்லை? எதுக்கும் நான் மறுபடியும் டெலிஃபோன் செஞ்சு பாக்குறேன். அவனை தாண்டி அந்த ஹாலோட எதிர்கோடியில் இருந்த டெலிபோன் கிட்ட போக முயற்சி பண்ணான். ஆனா தன்னுடைய வாக்கிங் ஸ்டிக்கை குறுக்க நீட்டி தற்செயல நீட்டுற மாதிரி நடிச்சு அவளை தடை செஞ்சான் சேகர். மோகனா, உண்மையாவே நீ இங்கிருந்து போகணும்னு அவசரப்படுறதுனால என்னால உனக்கு உதவி செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்ச காலம் ஆட்டோ மெக்கானிக்காவும் இருந்திருக்கேன். அதுல நான் ரொம்பவே ஜீனியஸ்ன்னு என் கூட இருந்த சில அசடுகள்ல நான் பாராட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான் சேகர். அப்படியா, நிஜமாவா சொல்றீங்க? மோகனாவுடைய பெரிய விழிகள் வியப்புல மின்ன ஆரம்பிச்சது. அப்படின்னா கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்களேன், ஒய்யாரமா கெஞ்சியபடி கேட்டா. ஓ, நிச்சயமா செய்யறேன் அப்படின்னு சொல்லியபடியே எழுந்தான். மற்றவங்களை பார்த்து நான் கொஞ்ச நேரத்திலே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபால் கிட்ட பார்வையாலேயே அந்த சூழ்நிலையை கலைக்காம கண்காணிக்கும்படி கட்டளையும் போட்டுட்டு கிளம்பினான். வெளியே மழை இன்னும் பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. மழை சாரல் ரெண்டு பேர் மேலையும் பன்னீர் மாதிரி தெளிக்க ஆரம்பிச்சது. சேகர் அவருடைய காரோடைய பேண்டை திறந்தப்போ அவ ரொம்ப ஆர்வத்தோட அவனோட சேர்ந்து அந்த எந்திரத்தை பார்த்தா. டார்ச் வெளிச்சத்துல பெட்ரோல் சப்ளைல எந்த குறைபாடும் இல்லை அப்படின்னு அவளுக்கு சொன்னான் சேகர். இக்னிஷன் தொடர்பை பரிசோதிக்கணும் அப்படின்னு சேகர் சொல்லவும் உடனே அவ டிரைவருடைய ஆசனத்துல போய் உக்காந்துகிட்டா. அடுத்ததா சேகர் சொல்ற வரைக்கும் இக்னிஷன் உசுப்பதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. சேகரோட செயல வண்டியோட பேனட் மறைச்சிக்கிட்டு இருந்தது. அதனால அவன் செய்யக்கூடிய காரியம் அவளுக்கு தெரியல. டிஸ்ட்ரிபியூட்டர் கேப்பை கழட்டினா. அவனுடைய கைகள் காரியத்தை செய்யும் போது அவன் வாய் சும்மா இருக்கல. மோகனா, நீ இப்படி வெளியூர் கிளம்பி போற விஷயம் இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரத்துக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். கிரிமினல் வழக்குகள்ல சாட்சிகள் அந்த எல்லையை தாண்டி போகக்கூடாதுன்னு பொதுவா ஒரு நியதி உண்டு. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? சேகர் கேட்டதுக்கு நான் 2 நாள்ல திரும்பி வந்துருவேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விவரங்களையும் நான் அன்னைக்கு சொல்லிட்டேனே. அதுவும் இல்லாம அதெல்லாம் அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா என்ன? மோகனா பதிலுக்கு கேட்டா. பின்ன முக்கியமானது இல்லையா? சேகர் தன்னுடைய பேச்சுல சுவாரஸ்யத்தை கூட்ட ஆரம்பிச்சான். நிர்மலா கொல்லப்பட்ட அன்னைக்கு ராத்திரி முல்லைவாசல் பண்ணையினுடைய பிரதான பங்களானுடைய மாடி வராந்தாவுக்கு கீழே டாக்ஸி டிரைவர் காளியப்பன் பதுங்கி போனத நீ கூட பார்த்ததா சொன்னியே. இது சாதாரணமான விஷயமா என்ன? காளியப்பன் டாக்ஸியோட பின் சீட்ல நிர்மலாவோட கைப்பை இருந்ததை விட அவருடைய சாவி கொத்து திராட்சைக்குடி வீட்டுடைய தலைவாசல் சாவியை திறந்ததை விட நீ சொன்ன விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இல்லையா உனக்கு? சேகர் சொன்னதும் அப்படியா அப்படின்னு போலியான வியப்பு அவருடைய வார்த்தைகள்ல வெளிப்பட்டுச்சு. இத சேகர் கவனிக்கவும் செஞ்சான். அப்படின்னா இன்ஸ்பெக்டர் என்னை கூப்பிடும் போது நான் நிச்சயம் திரும்பி வந்துடுவேன். அது சரி, இந்த பிரயாணத்துல நீ மட்டும்தான் போக போறியா இல்ல வேற யாராவது கூட வராங்களா அப்படின்னு அவன் கேட்டதும் அதுக்கு அவகிட்ட இருந்து உடனே பதில் வரல. சேகர் இந்த சம்பாஷணைக்கு இடையில தன்னோட கோட் பாக்கெட்டுக்குள்ள கழட்டி வச்சிருந்த அந்த சின்ன மோட்டார் பாகத்தை எடுத்து சரியான இடத்துல பொருத்தவும் செஞ்சான். தனியா தான் போக போறேன் அப்படின்னு நேரம் கழிச்சுதான் இந்த பதில சொன்னான் மோகனா. சரி, இப்ப வண்டி கிளம்பு பார்க்கலாம். பேனட்டை படார்னு மூடிக்கிட்டு சேகர் சொல்லவும் மோகனா இன்ஜினை உசுப்பினா. அது துடிப்போட இயங்க ஆரம்பிச்சது. அவன் முகத்துல அப்படி ஒரு மகிழ்ச்சி. சின்ன கோளாறு தான். அது சரி, நீ உடனே இப்பவே கிளம்ப போறியா அப்படின்னு தன்னோட கைகளை தொடச்சபடி கேட்டான் சேகர். ஆமா, இன்னும் சில நிமிஷங்கள்ல நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். மாடியில என்னோட உடைமைகள் கொஞ்சம் இருக்கு, அதை கொண்டு வந்துட்ட பிறகு புறப்பட வேண்டியதுதான். நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொன்னா மோகனா. இது என்ன பெரிய உதவி அப்படின்னு அலட்சியமா சிரிச்சவன் காரோட பின் சீட்டை பார்த்தபடி இந்த பிரயாணத்துல உன் கூட ட்ரங்க் பட்டி எதுவும் வரலையா
அப்படின்னு கேட்டா. ட்ரங்கா? என்கிட்ட அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லியபடியே தன்னோட இருக்கையிலிருந்து வெளிப்பட முயற்சியும் செஞ்சா. அதே சமயம் அவ வெளிவர முடியாம கதவை தன்னுடைய கைகளால் அழுத்தி பிடிச்சுக்கிட்டு பேசினா சேகர். மழை நீர் வடியக்கூடிய அந்த முகத்துல அர்த்தமுள்ள ஒரு சிரிப்பை சிரிச்சான் சேகர். இத மோகனா நல்லாவே கவனிச்சா. மோகனா, நீ வெறும் கவர்ச்சி கண்ணின் தான் நான் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ உண்மையிலேயே ரொம்ப பெரிய கெட்டிக்காரி தான். சேகர் சொன்னதும், நிஜமாவா சேகர் சார் அப்படின்னு கிறங்க வைக்கக்கூடிய சிரிப்பை வழிய விட்டா மோகனா. சேகர் சார், கெட்டிக்காரின்னு சொல்றீங்கல்ல, எதை வச்சு இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டா. அதுவா, பொய் சொல்றதுல உன் கூட்டாளிகளே நீ ரொம்பவே மிஞ்சிட்ட. சேகர்ட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்ததும் அவன் முகத்துல ஏற்பட்ட சிரிப்பு எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. உங்களோட நான் கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு மோகனா சொன்னான். அத்தியாயம் 27. சேகருடைய வார்த்தை தாக்குதலால அதிர்ச்சி அடைஞ்சிருந்தான் மோகனா. அப்பதான் அவளுக்கு தான் செஞ்ச தவறு புரிய ஆரம்பிச்சது. சேகர் வச்ச கண்ணியில தானா வந்து சிக்கிட்டோமோ அப்படின்ற தவிப்பு அவளுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சது. சேகர் கிட்ட இருந்து விடுபடுறத அவசரமா விரும்பினா. ஆனா இது சேகருக்கு தெரியாதா என்ன? மோகனா, இன்னும் நீ மனம் விட்டு பேச வேண்டியது நிறையவே இருக்குது. ஆனா நீ பயணப்படுறதுல ரொம்ப அவசரமா இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன சேகர் காரோட கதவை அழுத்தி பிடிச்சிருந்த தன்னோட பிடிய லேசா தளர்த்தினா. மோகனா அதுக்காகவே காத்துட்டு இருந்த போல சட்டுன்னு காரை விட்டு வெளிப்பட்டு ரகுநாத்தோட பங்களாக்குள்ள நுழைஞ்சா. அந்த வீட்டுக்குள்ள போகவும் பக்கவாட்டுல ஒரு நுழைவாயில் இருக்கிறத சேகர் அப்பதான் கவனிச்சான். உள்ள நுழைஞ்சவ பரபரப்போட மாடிப்படிகள்ல ஏறி மறைஞ்சும் போனா. அவ போட்டிருந்த ஹை ஹீல்ஸ் எழுப்பின ஒளியை கேட்டபடி சில நிமிஷங்கள் அசைவற்று அப்படியே நின்றுட்டு இருந்தான் சேகர். அந்த ஒளி தேஞ்சி அந்த வீடு மறுபடியும் மௌனத்துல மூழ்க ஆரம்பிச்சது. மெல்ல கூடத்துக்குள்ள வந்து சேர்ந்தான் சேகர். கோபாலுடைய குத்தும் விழிகளுடைய கண்காணிப்புல டாக்டர் ரகுநாத் கூனி குறுகி போய் உட்கார்ந்து இருந்தாரு. மஞ்சுளாவோட விழிகள் சேகரோட வரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தது. சேகரை பார்த்ததும் அவருடைய வாய் தானாவே சேகர் அப்படின்னு ஆதரவோட அழைக்கவும் செஞ்சுது. மஞ்சு, உடைய மனநிலை எனக்கு நல்லாவே புரியுது. உன்னை இனிமே அதிக நேரம் காக்க வைக்க நான் விரும்பல. அடுத்ததா நான் என்ன சொல்ல போறேன்றத நீ ஓரளவுக்கு யூகம் பண்ணிருப்பன்னு நினைக்கிறேன் அப்படின்னு விட்டு போன தொடர்ப தொட்டபடி பேசினா. சேகர், அதன் பிறகு நடந்ததை தயவு செஞ்சு சொல்லுங்களேன் அப்படின்னு மஞ்சுளாவும் கேட்டா. மஞ்சுளா, உனக்கு ஒரு போர் வீரனுக்கு இருக்கக்கூடிய மனோதிடம் இருக்கு. நான் இங்க வந்ததுல இருந்து சில சம்பவங்களையும் நடந்த சில சம்பாஷணைகளையும் மறுபடியும் நினைவுபடுத்த வேண்டியதா இருக்குது. ஏன்னா அது ஒவ்வொன்றும் பல உண்மைகளையும் மர்மங்களையும் புதைச்சி வச்சிருக்கு. சமையல் அறையில் இருந்த எஜமானி காவேரி சொன்னாலே உனக்கு ஞாபகம் இருக்கா? இத்தனை வருஷங்கள்ல இந்த இடத்துல ஒரே ஒரு முறை மட்டும்தான் என்னுடைய ஆட்சி கை மாறி இருக்குன்னு சொன்னாலே, அதுவும் என்னைக்கு அந்த புயல் அடிச்சதோ அந்த இரவுக்கு மறுநாள் தான். பண்ணையில புயல் விளைவிச்ச சேதங்களை சரிப்படுத்துறதுக்காக உதவியை என்னை அனுப்பிட்டு அன்னைய சமையல் வேலைகளை முழுசா ஒரே ஆளா பார்த்துக்கிட்டு இருந்தா கோகிலா. இது காவேரி அம்மா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? கோகிலாவுடைய இந்த செய்கை விசுவாசம் உள்ள காவேரி அம்மாவோட உள்ளத்துல ஒரு உயர்ந்த இடத்தை பிடிச்சிருக்கலாம். ஆனா இதோட உள்நோக்கம் காவேரிய அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறதுக்காக கோகிலா பயன்படுத்தின ஒரு சூழ்ச்சி. புயலுக்கு மறுநாள் முழுசும் கோகிலா சமையல் அறைய தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தானா அதுக்கு மிக முக்கியமான காரணம் சமையல் கட்டு அடுத்துள்ள அந்த அறைக்குள்ள யாரும் அவளுக்கு தெரியாம போயிடக்கூடாதுன்றதுக்காக தான். அதுக்கு கிட்டத்தட்ட காவலா இருந்ததே அவதான். இத சொல்லிட்டு மௌனமானா சேகர். அந்த மௌனத்தை மஞ்சுளா உடனே கலைச்சா. சமையல் அறைக்கு அடுத்து இருக்கக்கூடிய அறைகள்ல பெரிய பெரிய குளிர்பாதன பெட்டிகள் தானே இருக்கு, அது எதுக்கு காவல் காக்கணும் அப்படின்னு புரிஞ்சும் புரியாம ஒரு கேள்வியை கேட்டா. மஞ்சுளாவோட சந்தேகம் என்னன்னு சேகருக்கு புரிஞ்சிருச்சு. உள்ளத்தை கல்லாக்கிக்கிட்டு அவன் பேச ஆரம்பிச்சான். மௌனமா எழுந்தவன் நண்பன் கோபால் கிட்ட போய் நின்று ஒரு பொட்டலத்தை வாங்கி அதை நடுவில் இருக்கக்கூடிய வட்ட மேஜை மேல வச்சு சுற்றி இருந்த அந்த எண்ணெய் காகிதத்தை பிரிச்சான். பிறகு டாக்டர் ரகுநாத்தை உற்று பார்த்தான். டாக்டரோ மேஜைக்கு மேல இருந்த விரைச்சு போன கோழியை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இதனோட கட்டப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பு காகிதத்துல எழுதியுள்ள தேதியின்படி இந்த கோழியை கொன்னு 4 மாசம் ஆச்சு. ஆனா இது நல்லா உற்றுப்பாரு, ஏதோ இப்பதான் கொன்ன மாதிரி எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு டாக்டர் ரகுநாத்தை உற்று பார்த்தான் சேகர். சேகருடைய தொலைத்தெடுக்கக்கூடிய பார்வையும் வாள் கொண்டு இதயத்தை துண்டாக்குற மாதிரியான வார்த்தைகளும் தாங்க முடியாம
டாக்டர் ரகுநாத் தன்னோட இருக்கையில கூனி குறுகி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. யாரையுமே எடுத்து பார்க்க கூட தெம்பில்லாத அவருடைய கண்கள் தரைய நோக்கியபடியே தான் இருந்துச்சு. உண்மையை மூடி இருந்த தூசுகளை மெல்ல மெல்ல ஊதி விளக்கிட்டு இருந்தான் சேகர். அப்படி இருந்தும் கூட அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு யூகிக்க முடியாம கோபால் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தான். அந்த அளவுக்கு சூட்சும புத்தி கோபாலுக்கு கிடையாது. சேகர், இந்த கோழியை காட்டி எந்த உண்மையை நீ எங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ற, எனக்கு விளங்கவே இல்லை அப்படின்னு சொன்னான். சேகர் லேசா புன்னகை புரிஞ்சுட்டு, கோபால், நமக்கு பண்ணையோட பல பகுதிகளையும் மஞ்சுளா சுத்தி காட்டிக்கிட்டு இருந்தா. அப்போ சமையலறை பக்கம் வந்தப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அறையில பெரிய பெரிய குளிர்பதன பெட்டிகளை காட்டினா. இது பிரத்யேகமா பிரிட்டிஷ்காரங்க உருவாக்கி தந்த ஃப்ரிட்ஜை பத்தி நமக்கு என்னெல்லாம் சொன்னா ஞாபகம் இருக்கா உனக்கு? இந்த பெட்டி ஒரே சமயத்துல 400 பவுண்டு உணவை கூட கெடாம பாதுகாக்க வைக்கக்கூடிய சக்தி படைச்சது அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் இல்ல? மஞ்சுளா வற்புறுத்தினால டாக்டர் ஈஸ்வரன் கந்தசாமியோட சடலத்தை சோதனை செஞ்சுட்டு வந்து என்ன சொன்னாரு? இப்போதைக்கு அவர்கிட்ட அப்படி ஒன்றும் பிரமாதமான வித்தியாசத்தை என்னால பார்க்க முடியல. அப்படி ஏதாவது இருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப சொற்பமா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவருடைய கண்காணிப்புல கந்தசாமி இருந்தப்போ கந்தசாமியோட கழுத்தோட இடது பக்கத்துல ஒரு கட்டியை கீறி மருந்து போட்டிருந்தாரு. அதாவது அந்த ஆபரேஷனை அவர் செஞ்சது புயல் வீசின அந்நிய பகல் பொழுதுல. அதுதான் டாக்டர் ஈஸ்வரன் கந்தசாமிக்கு கொடுத்த கடைசி சிகிச்சை. அது மட்டும் இல்ல, அவரு கந்தசாமியை கடைசியா பார்த்ததும் அப்பதான். அதன் பிறகு 3 வாரங்கள் கடந்து போயிருச்சு. அதன் பிறகு கந்தசாமி இறந்த அன்னைக்கு தான் அவரை மறுபடியும் பார்த்தாரு டாக்டர் ஈஸ்வரன். அந்த சமயம் அவர் சொன்ன வார்த்தையை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். அன்னைக்கு நான் கீறி மருந்து போட்ட காயம் ஆறவே இல்லைன்னு சொன்னாரு. அந்த காயம் அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னாரு. அப்போவே எனக்கு பளிச்சுன்னு புரிஞ்சு போச்சு. டாக்டர் எதையோ சொல்ல நினைச்சு எதுக்காகவோ தயங்கி அதை தவிர்த்துட்டாரு அப்படின்னு. உண்மையில நடந்தது இதுதான். டாக்டர் ஈஸ்வரன் செஞ்ச அந்த சின்ன ஆபரேஷனுக்கு பிறகு சில மணி நேரங்கள் தான் அவர் உயிரோடு இருந்திருக்காரு. உயிரற்று கிடந்த கந்தசாமி உடல்ல இருந்த அந்த காயம் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும் போது ஆறாம அப்படியே இருக்கிறதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லையே. அவர் இறக்கும் போது எந்த நிலையில அவருடைய உடல் இருந்துச்சோ அதே நிலையில பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்காக தான் அந்த சக்தி வாய்ந்த குளிர்பதன பெட்டிகள்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு. 22 நாட்களுக்கு பிறகு தங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பிறகு அந்த உடலை மறுபடியும் வெளியே கொண்டு வந்து அவர் அப்பதான் இறந்ததா இந்த சதிகாரங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. சேகர் இந்த வார்த்தைகளை சொல்லி முடிச்சதும் மஞ்சுளா கிட்ட இருந்து முதல் முறையா நெஞ்ச பிளக்கக்கூடிய அழுகை வெளிப்பட ஆரம்பிச்சது. ஐயோ அப்பா, உங்களுக்கா இந்த கதி? உங்க உடலை இந்த பாடுபடுத்திருக்காங்களே இந்த பாவிங்க, எவ்வளவு கல் நெஞ்சம் படைச்சவங்க இவங்களா அப்படின்னு புலம்பி தள்ள ஆரம்பிச்சா. கோபால் திக்பிரம பிடிச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தான். சேகர் மேஜை மேல அசிங்கமா கிடந்த அந்த விரைச்ச கோழிய அதே காகிதத்துல சுற்றி அதை பக்கத்துல இருந்த குப்பை கூடைக்குள்ள வீசவும் செஞ்சான். அழுதுகிட்டு இருந்த மஞ்சுளாவை கொஞ்சம் தேற்றியபடி தொடர்ந்து பேச ஆரம்பிச்சான். கந்தசாமியோட உயிரற்ற உடலை அன்னைக்கு ராத்திரி சமையல் அறையில குளிர்பதன பெட்டிக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. கோகிலா மறுநாள் முழுசும் அதுக்காக காவல் இருந்தா. அதுவும் யாரையும் அந்த பக்கம் அனுமதிக்காமலேயே. பிரதான பங்களாவில் இருக்கக்கூடிய சமையலறை குளிர்பதன பெட்டிக்குள்ள 24 மணி நேரமும் அந்த உடல் இருந்துச்சு. அதன் பிறகு மறுநாள் இரவு அந்த உடலை திராட்சைக்கொடி வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜுக்கு மாத்தினாங்க. கந்தசாமியோட உடலை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு எந்த உரைநிலை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சாதனத்தை தயார்படுத்தியும் வச்சிருந்தாங்க. அதனால கந்தசாமியோட உடல் கால வரையறையே இல்லாம அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே பாதுகாப்பா இருந்துச்சு. அதுவும் தர்மலிங்கம் இறக்குற வரைக்கும். தனக்கு புதிய டாக்டரோ புதிய நர்ஸோட கண்காணிப்போ தேவையே இல்லைன்னு பெரிய தர்மலிங்கம் கண்டிப்பா சொல்லி மறுத்துட்டாரு. அதனால அவர் இயற்கையா இறக்குற வரைக்கும் சதிகாரங்க காத்திருக்க வேண்டியதா இருந்துருச்சு. தர்மலிங்கம் இறந்த பிறகு பண்ணையில சில பரபரப்புகள் ஏற்பட்டுச்சு. மஞ்சுளாவுடைய வரவு, நிர்மலா காணாம போனது, பாலுவுடைய மரணம், திராட்சைக்கொடி வீட்டுக்கு மேல மத்தவனுடைய கவனம் பதியும்படியான ஒரு சூழ்நிலையும் உருவாக ஆரம்பிச்சது. இனியும் காத்திருக்க கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க சதிகாரங்க. எங்க ரொம்ப தாமதம் பண்ணினா கந்தசாமியோட உண்மையான நிலைமை உலகுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயந்தவங்க தர்மலிங்கத்தோட மரண அறிவிப்புக்கு 24 மணி நேரத்துக்கு பிறகு அவசரமா கந்தசாமியோட மரண செய்தியையும் வெளியிட்டாங்க.
அதை செய்யறதுக்கு முன்னாடி கந்தசாமியோட உடல் குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு திராட்சைக்கொடி வீட்டில இருந்த படுக்கையில 24 மணி நேரமும் கிடத்தப்பட்டிருந்தது. உறைந்த நிலையில் இருந்த அந்த உடல் சாதாரணமான இலகிய நிலைமைக்கு வர்றதுக்கு அந்த கால அவகாசம் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் அதுல இருந்து வெளிப்பட்ட நீர்த்துளிகள் படுக்கையில படிஞ்சிருந்தது. அதை தான் நாம அங்க போனப்போ பார்த்தோம். உனக்கு ஞாபகம் இருக்குதா கோபால்? அங்கிருந்து அந்த உடல் பிரதான வீட்டுல கந்தசாமியோட படுக்கை அறைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. பிறகு அந்த போலியான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுச்சு. அதாவது மஞ்சுளாவோட அப்பா கந்தசாமி அன்னைக்கு ராத்திரி தான் இறந்தாருன்னு ஊர் முழுக்க செய்தியும் வெளியிடப்பட்டுச்சு. இவ்வளோ நேரமும் தாங்க முடியாத அவஸ்தையோடையும் ஆத்திரத்தோடையும் உட்கார்ந்துட்டு இருந்த டாக்டர் ரகுநாத் வெறி கொண்டவரா துள்ளி எழுந்து, இவ்வளோ நேரம் நீங்க சொன்ன எந்த குற்றச்சாட்டுகளும் என்னை எதுவுமே பாதிக்காது, ஏன்னா இதுல எந்த காரியத்துக்கூடையும் எனக்கு தொடர்பே கிடையாது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாரு. சேகருடைய விளக்கத்துல கோபால் தன்னை மறந்திருந்தான். டாக்டரை கண்காணிக்கிறத தவறவும் விட்டான். இப்போ அவரோட இருக்கையிலிருந்து எழுந்திருச்சு கத்த ஆரம்பிச்சதும் கோபால் கொஞ்சம் உட்கார்றீங்களா அப்படின்னு இடி போன்ற குரல்ல அவரை அதட்டி அவருடைய முகத்துல தன்னுடைய உள்ளங்கை முழுசும் பதியும்படி அழுத்தி தள்ளினான். அடுத்த வினாடி ரகுநாத் பொத்துன்னு ஒரு மூட்டை மாதிரி சோஃபால போய் விழுந்தாரு. தன்னுடைய விளக்கத்துக்கு ஏற்பட்ட தடையால சில வினாடிகள் மௌனமா இருந்தான் சேகர். பிறகு தொடர்ந்து பேச ஆரம்பிச்சான். உண்மையை மறைக்கிறதுக்கு இன்னும் ஒரு படி முன்னேறி ஒரு திட்டம் வகுக்கப்பட்டுச்சு. ஆனா அது தோல்வியில போய் முடிஞ்சது. மஞ்சுளாவையும் என்னையும் முல்லைவாசல்ல இருந்து வெளியேற்ற திட்டம் போட்டாங்க. நாங்க இருந்த மனநிலையில ஸ்டேஷனுக்கு போனதும் அங்க வரக்கூடிய அடுத்த வண்டியில ஏறி அது எங்க போனாலும் சரி அதுலயே போயிடுவோம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்க. சரிதானே மிஸ்டர் ரகுநாத்? இதுதான் உங்களுக்கான ஏத்த சமயம் நினைச்சு கந்தசாமி இறந்த செய்தியையும் நீங்க வெளியிட்டீங்க. எப்படியும் நாங்க வண்டி ஏறி போயிட்டோம்னா அந்த செய்தி எங்களுக்கு வந்து சேர்றதுக்கு பல நாட்கள் ஆயிடும். அதுக்குள்ள உங்களுக்கு தேவையான சாதகமான எல்லாத்தையும் முடிச்சிடலாம் நீங்க கணக்கு போட்டீங்க. ஆனா உங்க கெட்ட நேரம் ரயில் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே நீங்க பரப்பி விட்ட செய்தி எங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. நாங்களும் மஞ்சுளாவோட பண்ணைக்கு மறுபடியும் திரும்பி வந்தோம். இங்க வந்ததும் அவளால தான் எல்லா உண்மையும் வெளியே வர ஆரம்பிச்சது. அப்பாவோட உடல் மேல விழுந்து கதறிட்டு இருந்தவளுக்கு அவர்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறத மஞ்சுளா உணர ஆரம்பிச்சா. தன்னுடைய காதலன் சேகர் ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்கவும் மஞ்சுளாவுக்கு ரொம்பவே வேதனையா இருந்துச்சு. உண்மைகள் அவளோட உள்ளத்தை ரொம்பவே ரணமாக்கிட்டு இருந்தது. அதே வேளையில எதுவுமே அவளுக்கு ஆயாசமாவும் இல்லை. விரைவில் ஒரு முடிவுக்கு வர்றத அவ விரும்பினா. இடைமறிச்சு, சேகர், இந்த ரகுநாத் இந்த திட்டத்துல எப்படி சம்பந்தப்பட்டிருக்காரு, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா. உண்மையை சொல்ல போனா டாக்டர் ரகுநாத் இந்த சூழ்ச்சியில ரொம்ப ரொம்ப குறைவான பங்கு தான் வகிக்கிறாரு. பொய்ய சொல்லி உண்மை இல்லாத ஒரு போலியான முயற்சிக்கு ஊக்கம் கொடுத்தாரு. அதுதான் இவர் செஞ்ச மிகப்பெரிய குற்றம். உன் அப்பாவோட உடலை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு காப்பாற்றினாலும் கூட அதுல எந்த விதமான ரசாயன மாற்றமும் ஏற்படாம இருக்க வழிவகைகள் செஞ்சு அந்த உடலை காத்த புண்ணியம் இவரை தான் சேரும் அப்படின்னு சேகர் சொல்லி முடிக்கவும், அப்படின்னா இவர் யாருமே கொல்லவே இல்லைன்றீங்களா? இல்ல, இவர் யாரையுமே கொல்லல. உன் சித்தியை போலதான் இவருக்கும். நடந்த கொலைகளை பற்றி அந்த சடலங்கள் வெளிப்படும் வரைக்கும் இவங்களுக்கு உண்மை தெரியாது. உன் சித்தியை போலவே இவரும் முதல்ல திட்டமிட்ட காரியத்துக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாரு. உண்மையை சொல்ல போனா இவங்க வகுத்து கொடுத்த அந்த தாய் திட்டத்துக்கும் கொலைகளுக்கும் காரணமாகும்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயம் அந்த திட்டத்தை இவங்க வகுத்தே கொடுத்துருக்கவும் மாட்டாங்க. இதுல இன்னொரு விசித்திரமான உண்மை என்ன தெரியுமா? பாலுவை கொன்னது காளியப்பன் தான் அப்படின்னு அவனை குற்றவாளியாக்கக்கூடிய தடயங்கள் அவன் மேல திணிக்கப்பட்டு போலீசாருடைய கவனத்தை திசை திருப்புறது மட்டுமே சதிகாரனுடைய நோக்கம் கிடையாது. இவங்களை ஏமாத்தவும் இவங்களை சமாதானப்படுத்தவும் கூட கொலைகாரன் கையாண்ட ஒரு வழிமுறை தான். ஆனா அந்த வழிமுறை பல கொலைகளுக்கு வழிவகுத்துருச்சு. ஆனாலும் கூட அந்த கொலைகாரனை போலவே சதிக்கு உடந்தையா இருந்ததால டாக்டரும் குற்றவாளி தான். சொல்லி முடிச்சுட்டு டாக்டரை பார்த்து, ஏன் டாக்டர், இந்த சதி திட்டத்துல உங்களுடைய பங்கு தான் என்ன? முல்லைவாசல் பண்ணையில சொத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு வரப்போகுது? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு பெருந்தொகை தான் கொடுக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன், அப்படிதானே அப்படின்னு ரகுநாத் பக்கம் திரும்பி கேட்கவும், அதே சமயம் கோபால், சேகர் அந்த சத்தம் அதை கேட்டியா அப்படின்னு பரபரப்போட பேசினா. சேகரும் அமைதியாகி அதை உற்று கவனிக்க ஆரம்பிச்சான். நர்ஸ் மோகனாவோட காரை யாரோ கிளப்ப முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொன்னான் கோபால்.
ஆமா கோபால், கார் கிளம்பக்கூடிய சத்தம் தான் அது. நண்பனோட யூகத்துக்கு ஒப்புதல் கொடுத்தான் சேகர். இந்த வீட்டை நாம காவல் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல பிரதான நுழைவாயில தவிர பக்கவாட்டுல இன்னொரு வாசல் இருக்குது கோபால். அதன் வழியா நம்முடைய கவனத்துக்கு வராம மோகனா இங்க இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்றா. இருக்கட்டும் மஞ்சுளா, நீ இங்கே இரு. கோபால் கிளம்பு என் கூட அப்படின்னு வேகமா எழுந்திருச்சான் சேகர். இது எல்லாத்தையும் டாக்டர் ரகுநாத் சலனமே இல்லாம எந்தவித பரபரப்பும் இல்லாம சேகர் அவசரமா வெளியேறத பார்த்தபடியே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. கோபால் சேகருக்கு முன்னதா வெளியே தாவி போனப்போ தனக்கு பின்னாடி மஞ்சுளாவும் விரைவா வர்றத அவன் கவனிச்சான். 3 பேருமே வெளியே வந்தப்போ மழை வலுவா பெஞ்சுகிட்டு இருந்தது. பங்களாவினுடைய பக்கவாட்டு சோரோரமா நிறுத்தப்பட்டிருந்த மோகனாவோட கார் மேல மழை நீர் மோதி சிதறிக்கிட்டு இருந்தது. ஜன்னல் வழியா வந்த வெளிச்சத்துல நல்லாவே தெரிஞ்சது கார். வண்டி மெதுவா நகர ஆரம்பிச்சது. காரை இயக்கிட்டு இருந்தவரு ஹெட்லைட்டுகளை ஏற்றவே இல்லை. ஒரு கோணத்துக்கு கார் கொஞ்சம் நகர்த்தவும் டிரைவர் ஆசனத்துல உட்காந்து இருந்தது மோகனா தான் அப்படின்றதையும் ஸ்டேரிங் வீல ரொம்ப ஒட்டினர் படி அவ உட்காந்து இருந்ததையும் தெளிவா பார்க்க முடிஞ்சது. சட்டுன்னு வேகம் எடுத்த கார் தெருவுல திரும்பி பெரும் ஒளியோட புயல் மாறி கிளம்ப ஆரம்பிச்சது. அந்த கார் தெருவுக்கு இறங்கினதுமே மஞ்சுளா தன்னுடைய கார்ல தாவி ஏறினா. சேகரும் கோபாலும் கூட அவளுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து கார்ல போய் அவங்களை அடைச்சிக்கவும் செஞ்சாங்க. மஞ்சுளாவோட உள்ளத்துல குமுறிக்கிட்டு இருந்த ஆத்திரம், வேதனை, வெறுப்பு, துக்கம் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அவளுடைய கைகள் மூலமாகவும் கால்கள் மூலமாகவும் வெளிப்பட்டு அந்த காரை படு வேகமா இயக்க ஆரம்பிச்சது. அப்படி ஒரு வேகத்தை இது வரைக்கும் சேகரும் பார்த்ததில்ல, கோபாலும் பார்த்ததில்ல. கொஞ்ச நேரத்துக்குலாம் இன்னொரு கார் அவங்கள தொடர்ந்து வரதையும் 3 பேரும் உணர ஆரம்பிச்சாங்க. பார்வையை கூடாக்கக்கூடிய அவ்வளவு வெளிச்சம் அந்த ஹெட்லைட்ல இருந்து வந்துகிட்டு இருந்தது. ஒரு நிலையில பின்தொடர்ந்து வந்த அந்த கார் மஞ்சுளாவோட காரை முந்த முயற்சி பண்ணுச்சு. அதனுடைய பக்கவாட்டுல கிட்டத்தட்ட உராயிர மாதிரி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு. ஒரு திருப்பத்துல சட்டுன்னு குறுக்க புகுந்த அந்த கார் பலவந்தமா பிரேக் போட்டு நிறுத்தும்படி செஞ்சது. மஞ்சுளா ஆத்திரத்தினுடைய உச்சத்துல இருந்தா. ஆனா மறிச்ச அந்த ஜீப் கார்ல இருந்து இறங்கினவங்க இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரமும் துப்பரின் சிஐடியான துரைசாமியும் அப்படின்னு தெரிஞ்சதும் அவளுக்கு வெறுப்பு அதிகமாக ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல இவங்க ஏங்க வந்தாங்க அப்படின்னு சலிச்சுக்கிட்டு சபிக்கவும் ஆரம்பிச்சா. அப்போ வானத்துல பலமான ஒரு மின்னல் வெட்டவும் அந்த ஒளியில முன்னால போயிட்டு இருந்த கார் ரொம்ப தொலைவில் ஓடி மறையக்கூடிய காட்சிய மஞ்சு பார்த்தா. அவ மனசு ஆத்திரத்துல தகிக்க ஆரம்பிச்சுது. அத்தியாயம் 28. மஞ்சுளாவை வழிமறிச்சு மடக்கிய கார்ல இருந்து இறங்கினாரு இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம். அதுவும் பரபரப்போட இறங்கினாரு. இறங்கின வேகத்துல நான் தான் உங்களை முள்ளவாசல்லையே இருக்கும்படி சொன்னேனே, நீங்க எதுக்காக இப்படி அப்படின்னு பேச்சு எடுக்க ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள மஞ்சுளா வேகமா அவரை நோக்கி போனா. அவரை பேச விடாம கத்த ஆரம்பிச்சா. மிஸ்டர் ஏகாம்பரம், எங்களை தடுக்காதீங்க, முடிஞ்சா எங்களை தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லியபடியே வேகமா திரும்பி வந்து கார்ல ஒரே பாய்ச்சல்ல ஏறினா. மறுபடியும் கார் வேகமா சீறி பாய ஆரம்பிச்சது. காரை ஓட்ட ஆரம்பிச்சதுமே இந்நேரத்துக்கு மோகனாவோட கார் எத்தனை மைல்களை கடந்து போயிருக்கோமோ தெரியல அப்படின்ற தவிப்பு அவளுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த தவிப்பு ஸ்டேரிங்கை வளைச்சு பிடிச்சிருந்த கைகளுடைய அழுத்தத்திலையும் கால்களுடைய அழுத்தத்திலையும் ரொம்ப தெளிவா வெளிப்பட்டு இருந்தது. மஞ்சுளா காரை எடுத்த வேகத்துல பின்னாடி இருந்த கோபால் நிலத்தடுமாறி சீட்டோட பக்கவாட்டுல உருண்டு மோதிக்கவும் செஞ்சான். கார் டாப் கீரில் படு வேகத்துல போய்கிட்டு இருந்தது. நெடுஞ்சாலையில ஒரு வளைவு. மோகனாவோட காரை நெருங்கிறதுக்கு எத்தனை தடைகள்! அவனோட வாய் தன்னிச்சையா முணுமுணுக்கவும் செஞ்சது. அந்த வளைவுல வேகத்தை கொஞ்சமும் குறைக்காம ஏதோ பந்தய கார் ஓட்டுற வேகத்துல காரை செலுத்திக்கிட்டு இருந்தான் மஞ்சு. அந்த வளைவை திரும்பின பிறகுதான் உள்ள இருந்த கோபாலுக்கு அப்பாடா அப்படின்னு பெருமூச்சே வர ஆரம்பிச்சது. இனி ஒரே சாலை, அதுவும் நேர்கோடான சாலை. அதோ தூரத்துல பறந்துகிட்டு இருந்தது மோகனாவோட கார். ஆக்சிலேட்டரை இன்னும் அழுத்த ஆரம்பிச்சா மஞ்சுளா. மழைநீர் வண்டியோட முன்கண்ணாடிய மோதி செதறி ஓடிக்கிட்டு இருந்தது. காரோட வைப்பர் இங்கும் அங்குன்னு நகர்ந்து வழிஞ்சுக்கிட்டு இருந்த மழை நீரை ஒதுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த மை இருட்டுல அடிச்சு நொறுக்கிட்டு இருந்த அந்த மழைய கிழிச்சுக்கிட்டு 3 காரும் ஒன்னு முந்தி போற மாதிரி போட்டி போட்டு போய்கிட்டு இருந்தது. மோகனாவினுடைய வண்டி சக்கரங்கள் சாலையில பதியவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு மாய சக்தி மூலமா அந்தரத்துல மிதக்கிற மாதிரி அவளுடைய கார் மிதந்து போய்கிட்டு இருந்தது. அவகிட்டையும் அப்படி ஒரு வேகம். மஞ்சுளாவும் கிட்டத்தட்ட அதே வேகத்துக்கு ஈடு கொடுத்து காரை ஓட்டிக்கிட்டு இருந்தா. இன்னும் சில நிமிடங்கள் மட்டும்தான்
அந்த காரை நிச்சயம் மஞ்சுளா முந்திருவா அப்படின்னு சேகர் யோசிச்சுக்கிட்டு இருந்த அதே நேரத்துல மஞ்சுளாவுடைய கால்கள் திடீர்னு பிரேக் படல பலமா வெறியோட அழுத்தவும் செஞ்சது. அந்த வேகத்துல ஸ்டேரிங்கையும் ஒரு திருகினா காரோடைய சக்கரங்கள் சாலையில வழுக்கிக்கிட்டு கிரீச்சிட்டு சுற்றி வளைஞ்சு திரும்ப ஆரம்பிச்சது. அந்த ரோட்டுக்கு குறுக்க கோணல் மாடலா ஒரு ஓரத்துல போய் நின்னுச்சு மஞ்சுளாவுடைய அந்த கார். பின்னாடியே வந்துகிட்டு இருந்த இன்ஸ்பெக்டரோட ஜீப் இந்த எதிர்பாராத நிறுத்தத்தால கொஞ்சம் நில குழஞ்சி நல்ல வேலையா அந்த கார் மேல மோதாம ஒதுங்கி கொஞ்சம் தூரம் போய் நின்னுச்சு. 2 வண்டியோட ஹெட்லைட்டுகளும் அந்த பிராந்தியத்துல இருட்டே இல்லாதபடிக்கு ஒளி ஊட்டிக்கிட்டு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட சாய்வான கோணத்துல மழை நீர் அடர்த்தியா கொட்டிக்கிட்டு இருக்கிறத அந்த ஒளியில நல்லாவே பார்க்க முடிஞ்சது. மனித கால்கள் மழை நீரை வாரி அடிச்சபடி வேகமா ஓடி ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூடி நிக்கவும் செஞ்சுது. அங்க மோகனாவோட வண்டி சாலையில இருந்து நழுவி பக்கத்துல இருந்த ஒரு பள்ளத்துல ஒரு கழிச்ச கோணத்துல உருண்டு கிடந்துச்சு. ஒரு பக்கத்து கதவுகள் சேற்றுல புதையுண்டு பார்க்க விகாரமா இருந்துச்சு. மேல் பக்கம் இருந்த மறுபக்க சக்கரங்கள் 2 ராட்டினம் போல சுற்றிக்கிட்டு இருந்தது. உருண்டு புரண்ட பிறகு அந்த சக்கரங்கள் அப்படியே அந்தரத்துல சுழண்டுகிட்டு இருந்தது. அதை பார்த்ததுமே இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரத்துக்கு அந்த கார் எவ்வளவு வேகமா பயணம் பண்ணிருக்குன்றத பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டாரு. இன்ஸ்பெக்டர் கையில அந்த டார்ச் விளக்கு ஒரு ஒளிக்கோட்டை ஓட விட்டுச்சு. அதுவும் குறிப்பா வண்டிக்கு உள்ளேயும் வண்டிக்கு வெளியிலையும். மோகனா வெளியே தூக்கி எறியப்பட்டு சகதியில கிடந்தா. அவருடைய பட்டு கன்னத்துல ஒரு வெட்டு, அதுல இருந்து வழிஞ்ச ரத்தம் அவருடைய உதட்டு சாயத்துக்கு இணையா போட்டி போட்டுக்கிட்டு இருந்தது. அவளுடைய எடுப்பான மூக்கில் இருந்தும் ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருந்தது. வண்டி உருளும் போது அல்லது அது குலுங்கும் போதோ அவ வெளியே தூக்கி எறியப்பட்டிருக்கணும். மோகனாவோட மேலாட எதுலேயோ மாட்டி விகாரமா கிழிஞ்சு தொங்கிட்டு இருந்தது. வெக்கத்தை மறைக்க திராணியே இல்லாம ரொம்ப துவண்டு போய் இருந்தா. அதை பார்த்ததும் மஞ்சளா கிட்ட போய் அந்த கேவலமான அழக மூடி மறைச்சா. ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை ஏற்படும் போது இன்னொரு பெண்ணுக்கு அனுதாபம் ஏற்படாம போயிடுமா என்ன? காரோட பின்பக்கம் ஒரு மனுஷன், அதுவும் மூட்டையா. பின்பக்கம் இருந்த ஆசனத்தை பிடிச்சுக்கிறதுக்காக அவரோட கைகள் பரபரத்துக்கிட்டு இருந்தது. மெல்ல ஊர்ந்து உடல் அசைக்க முயற்சி பண்ணா அந்த நபர். அதுவும் அவனுடைய கடைசி முயற்சியா. சேகர் அவனுடைய ஒரு கையை பற்றி அவனுக்கு உதவியும் செஞ்சான். கோபால் அவனுடைய சட்ட காலரை பிடிச்சு அப்படியே ஒரு கையால் தூக்கவும் செஞ்சான். சட்டையோட பிடிப்பிலிருந்து உடல் நழுவ அந்த உருவம் வண்டியிலிருந்து வெளியே சகதியில பொத்துன்னு வந்து விழுந்துச்சு. அதன் பிறகு அதுல சலனமே இல்லை. எல்லாமே ஓஞ்சி போயிருந்தது. விசாலமான உயர்ந்த நெற்றி, தலையில மிருதுவான கேசம், அதுவும் சுருள் சுருளா. ஒட்டிய சிவந்த முகம், வீதியால நிலைக்குத்தி போன கண்கள், இறந்த முகத்தோடைய திறந்த வாய் பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. அதுல குடிக்கொண்டிருந்த மௌனம் சில வினாடிகள்னாலும் அது தாங்க முடியாததா இருந்துச்சு. கொட்டும் மழை, குப்பரை கவிழ்ந்த கார், குமரியோட முகத்துல வழியக்கூடிய குருதி. வியப்போட கத்தினான் கோபால். சகதியில விழுந்து கிடந்த அந்த மனித உருவத்தை ஆராய்ஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன். சேகர், மஞ்சுளா அப்பா இன்னும் இறக்கவே இல்லை, இதோ இவர்தான் அப்படின்னு சத்தம் போட்டு கத்தினான் கோபால். கோபால், மறுபடியும் நல்லா பாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கையில இருந்த டார்ச் விளக்க வாங்கி அந்த மனிதனுடைய முகத்துல விழும்படி காட்டினா சேகர். கார் விபத்து நேர்ந்த வேகத்துல அதனுடைய பின்விளைவுகளை பார்த்த அதிர்ச்சியில திகைப்படைஞ்சு போயிருந்தாங்க ஏகாம்பரமும் துரைசாமியும். டார்ச் விளக்க குறி வச்சு காட்டின பிறகு அந்த மனித உடல் கிட்ட ஓடி போய் குனிஞ்சு பார்த்தாங்க. சேகர் கிட்ட எந்த விதமான பரபரப்பும் இல்லை. அவனுக்கு தெரியும் அந்த மனுஷன் யாருன்னு. தெரிஞ்சுக்க வேண்டியவங்க தான் கிட்ட ஓடினாங்க. வினாடிகள் மழை நீரோடு கலந்து ஓட ஆரம்பிச்சது. இது கந்தசாமியோட தம்பி தானே, தர்மலிங்கத்தோட 2வது பையன். உரிமைகளை இழந்த வீரசாமி தானே இவன். பார்த்ததும் சீரி துரைசாமி அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. அதை தொடர்ந்து மஞ்சுளாவோட நடுங்கும் குரல் ஒழிச்சது. சின்ன வயசுல கள்ள கையெழுத்து போட்டு தாத்தாவோட அன்பை இழந்து உரிமையை பறி கொடுத்த அதே சித்தப்பா தான். என்ன சித்தப்பா இது? எண்ணம், குற்றம் புரியக்கூடிய குணம் உங்களை விட்டு இன்னும் போகவே இல்லையே. தாத்தா வெறுத்தாலும் நான் உங்க மேல அனுதாபப்பட்டிருக்கேன். ஆனா சித்தப்பா, அதுக்கு பிரதியா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே சித்தப்பா. சித்தப்பா, சே, இனிமே உங்களை அப்படி என் வாயால கூப்பிட போறதே இல்லை. அதுக்கு அருகதையே இல்லாத மனுஷன் நீங்க. நீங்க செஞ்ச கொடுமைக்கு தான் ஆண்டவன் உங்களுக்கு சரியான முடிவை கொடுத்துருக்கான். இப்படி ஒரு மனுஷனை, இல்ல இப்படி ஒரு கொலைகாரனை நான் பார்த்ததே இல்லை. இனி பார்க்கவும் வேண்டாம் அப்படின்னு மஞ்சுளா முகத்தை திருப்பிக்கிட்டா. பிறகு ஓடி போய் சேகரோட மார்பிள புதஞ்சுக்கிட்டு வெடிச்சு கதறவும் செஞ்சா. சேகர், கோபால், மஞ்சு, ஏகாம்பரம், துரைசாமி அத்தனை பேரும் சாமுண்டிக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல கூடியிருந்தாங்க.
இதுக்கு முன்னாடியும் இதே போல இவங்க எல்லாருமே அங்க கூடியிருந்தனால மறுபடியும் அங்க இருந்தவங்களுக்கு நினைவுபடுத்துச்சு. அப்போ முன்னிரவு நேரம், இப்போ நள்ளிரவு நேரம், அதாவது 3வது ஜாமம். விடியறதுக்கு இன்னும் சில மணி நேரங்கள் மட்டும்தான் பாக்கி இருந்தது. அன்னைக்கு அவங்களோட நிர்மலாவும் இருந்தா, டாக்ஸி டிரைவர் காளியப்பனும் இருந்தா. ஆனா இன்னைக்கு அந்த 2 பேரும் இந்த உலகத்திலேயே இல்ல. அப்ப இன்ஸ்பெக்டர் அதிகார முறுக்கோட தன்னுடைய உத்தியோக தோரணையோட விளங்கினாரு. இப்போ தோல்வியை தழுவிய நிலையில சேகர் கிட்ட மரியாதை கொண்ட மனுஷரா மாறி இருந்தாரு. வீராசாமி, மோகனா இவங்க 2 பேர் சடலங்களையும் சவக்கடங்குக்கு அனுப்பியாச்சு. டாக்டர் ரகுநாத்தை அவர் வீட்டிலேயே காவலுக்கு வைக்கப்பட்டிருக்காரு. விடிஞ்சதும் முறைப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதா இருக்கும். இது வரைக்கும் மஞ்சுளாவுக்கும் கோபாலுக்கும் விளங்கின விஷயங்கள் எல்லாத்தையும் முறைப்படி இன்ஸ்பெக்டர் கிட்ட விவரிச்சு முடிச்சான் சேகர். அவன் சொன்னதை கேட்க கேட்க ஏகாம்பரத்துக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. காளியப்பனை குற்றவாளியாக்க தான் நடந்துகிட்ட முறைகள் பத்தி இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் நினைச்சு பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. சேகர் இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லா சம்பவங்களையும் விளக்கி சொல்லும் போது கோபால் மறுமுறையும் அதை எல்லாத்தையும் உன்னிப்பா கேட்டுட்டு இருந்தான். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு 2 முறையா விளக்கினால்தான் அவனுக்கு புரிஞ்சிக்க கூடிய ஒரு திருப்தி ஏற்படும். இன்னும் அவன் விலகி கொள்ளாத விஷயங்கள் இருக்கதான் செஞ்சது. அதனால அதை தன் நண்பன்கிட்ட மேலும் கேட்டு விளக்கம் பெற நினைச்சுக்கிட்டு இருந்தான் கோபால். சேகர், எனக்கு ஒரு சந்தேகம். மஞ்சுளாவோட சித்தப்பாவான வீராசாமிய நாம இந்த ஊருக்கு வந்து இறங்கினப்போ ஸ்டேஷன்ல பார்த்தோம் இல்லையா? அதன் பிறகு விபத்து நடந்த இடத்துலதான் வீராசாமிய நான் பார்த்தேன். ஆனா அன்னைக்கு பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்ததுக்கும் உருவ அமைப்புல நிறைய மாறுபாடு எனக்கு தெரியுதே அப்படின்னு கேட்டான் கோபால். சேகர் முகத்துல ஒரு சின்ன புன்னகை தோன்ற ஆரம்பிச்சது. சரியான கேள்விதான் கேட்டிருக்க. இன்ஸ்பெக்டர் கூட இதை கேட்கவே இல்லை. நீ கவனிச்சு கேட்டியே இந்த உருவ மாற்றம், அதுலதான் இந்த சூழ்ச்சியோட கருவே இருக்குது. திட்டமிட்டது வீராசாமி, அதை கட்டி காத்தது கோகிலா. இந்த சதியோட முழு உருவத்தையும் தெரிஞ்சுக்க வேணும்னா வீராசாமி நடவடிக்கைகளை பத்தி தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம இங்க வந்தோம்ல, அன்னைக்கு சாயந்தரத்துல இருந்தே அவனோட செயல்களை விளக்கினாதான் உனக்கு புரியும். அவன் இங்கிருந்து வெளியேற வேண்டிய அவசியம் அன்னைக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கான காரணம் நாம இங்க வந்ததுதான். ஒரே நபர் ஒரே இடத்துல கந்தசாமி மாதிரியும் வீராசாமி மாதிரியும் ரெட்ட வாழ்க்கை நடத்த முடியாது இல்லையா? அதனால நாம வந்த அன்னைக்கு வீராசாமி இந்த பிராந்தியத்தை விட்டு வெளியேற மாதிரி ஒரு நாடகம் நடத்தப்பட்டுச்சு. அதன்படி அன்னைக்கு பிற்பகல் மோகனாவோட அவன் கார்ல முல்லைவாசலுக்கு கிளம்பி வந்துட்டான். திராட்சைக்கொடி வீட்டுல இருந்த பாலோட உடல் இருந்த அந்த ட்ரங்க் பெட்டிய யாருக்கும் தெரியாதபடி, முக்கியமா கோகிலாவுக்கு தெரியாதபடி அந்த கார்லயே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுவும் தார்பாலின் கொண்டு மூடப்பட்டு அந்த ட்ரங்க் பெட்டி எடுத்துட்டு வரப்பட்டுச்சு. அவங்க நேரா சாமுண்டி கோட்டைக்கு வரல. அதுக்கு பதிலா அடுத்துள்ள ஊருக்கு போய் அங்கிருந்து பாலு கொடுக்கற மாதிரி நிர்மலாவுக்கு ஒரு தந்தியையும் கொடுத்துட்டாங்க. இருட்டுற வேலையில சாமுண்டி கோட்டைக்கு வந்து ட்ரங்கை இன்ஸ்பெக்டரோட கேரேஜுக்கு முன்னாடி இறக்கி வச்சுட்டு வீராசாமியே காளியப்பனுக்கு இன்ஸ்பெக்டர் பேசுற மாதிரி டெலிஃபோன் பண்ணி அதை கொண்டு போய் புக் செய்யும்படியும் கட்டளை போட்டிருந்தான். நாம வரக்கூடிய வண்டி சாமுண்டி கோட்டை ரயில் நிலையத்துல வந்து நிக்கிற வரைக்கும் மோகனாவுடைய கார் ஸ்டேஷனுக்கு வெளியில தான் நின்றுட்டு இருந்திருக்கு. அதுல வீராசாமி இருந்திருக்கான். நாம வந்த வண்டி கிளம்புற வரைக்கும் அவன் காத்துட்டு இருந்தான். ஏன் தெரியுமா? வினாவை எழுப்பி இடைவெளி கொடுத்தான் சேகர். வெளியேயும் நீயே சொல்லிடு சேகர், இனி இதுல எந்த யூகங்களுக்கும் இடமே இல்லை கோபால் சொன்னான். வண்டி புறப்படக்கூடிய நேரத்துல மூச்சு வாங்க வாங்க வீராசாமி ஸ்டேஷனுக்குள்ள ஓடி வந்தான். மோகனா வண்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் முல்லைவாசலுக்கு திரும்ப போயிட்டா. சாமுண்டி கோட்டையில கடைசியா வீராசாமியை பார்த்தவங்க அப்போதைக்கு அவனோட உருவத்துல ஏற்பட்ட விசித்திரமான மாறுதல்களை கவனிச்சிடக்கூடாதுன்றதுலதான் அவனுடைய நோக்கம் அதிகமா இருந்துச்சு. அதுக்காகவே அவனுடைய பருமனையும் கொஞ்சம் செயற்கையா கூட்டி வச்சிருந்தான். டர்க்கி டவல்களை தன்னுடைய இடையில சுற்றி வளைச்சு கட்டி வச்சிருந்தான். கன்னங்கள் உப்புன மாதிரி தெரியறதுக்காக தாடைக்கு உள்ள ரப்பர் மாதிரி எதையோ ஒன்ன திணிச்சு வச்சிருந்திருக்கான். மஞ்சு தன்னுடைய சித்தப்பாவை பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு. அதனாலதான் வீராசாமி உடம்புல இருந்த மாற்றம் அவளுக்கு ரொம்ப இயற்கையா பட்டுச்சு. இருந்தாலும் அவ தன்னுடைய சித்தப்பாவோட இடையில வித்தியாசம் இருக்கிறத அன்னைக்கு குறிப்பிட்டு கிண்டலா சொன்னான். இது நீ கவனிச்சேன்னு நினைக்கிறேன். மஞ்சுளாவோட மனசுல தன்னை பற்றிய மாறுதல்கள் ஒன்றும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலன்னு அவ பேசின விதத்தை வச்சு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இதுல முக்கியமா தொந்தியும் தொப்பையுமா சிவந்த குண்டு முகத்தோட சுருண்ட அடர்த்தியான கேசத்தோட அவனுடைய உருவத்தை போகிற போக்குல உறுதியே இல்லாத காட்சியாதான் மஞ்சுளா பார்க்கணும்னு நினைச்சான். அதுல அவன் ஜெயிக்கவும் செஞ்சான். தன்னுடைய சித்தப்பா இப்படிதான் இருக்காரு அப்படின்னு
மஞ்சுளா உறுதியும் படுத்திக்கிட்டா. கிட்டத்தட்ட அவனோட திட்டம் இங்கதான் ஜெயிச்சது. இப்ப புரியுதா கோபால் அப்படின்னு சேகர் கேட்டான். கோபால் மேல சொல்லு சேகர். இப்படி பரபரப்போடு ஓடி வந்து வண்டியில ஏறின வீராசாமியோட பிரயாணம் ரொம்ப தூரம் போகவே இல்லை. சாமுண்டி கோட்டைக்கு அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் தான் அவனோட பிரயாணம் இருந்துச்சு. அடுத்த ஊர்லயே இறங்கினா அவன். அங்க டாக்டர் ரகுநாத்தோட கார் தயாரா இருந்துச்சு. அந்த வண்டியில ஏறினதும் அங்கிருந்து நேரா முல்லைவாசலுக்கு போய் சேர்ந்தாங்க. கோபால், உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நாம சாமுண்டி கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி போறதுக்கு முன்னாடி டாக்டர் ரகுநாத்தை சந்திச்சோம். மஞ்சுளா கூட நம்ம எல்லாரையும் அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சா. உடனே கோபால் குறுக்கிட்டு, அப்போ அன்னைக்கு அந்த கார்ல வீராசாமி ஒளிஞ்சிட்டு இருந்தான்னு சொல்ல வரியா சேகர்? சந்தேகமே இல்லாம வீராசாமிய முல்லைவாசலுக்கு டாக்டர் தான் கார்ல கொண்டு போய் விட்டுருக்காரு. மற்றவனுடைய கவனத்தை கவராத வகையில வீராசாமி பிரதான பங்களாவோட மாடிக்கு, அதுவும் கந்தசாமியோடைய அறைக்கு, அந்த பால்கனியிலிருந்து மோகனா அவளை தொங்க விடப்பட்டிருந்த கயிறு வழியா ஏறி உள்ள போய் மறைஞ்சுக்கிட்டான். உள்ள போனதுமே இறந்து தன்னுடைய அண்ணனான கந்தசாமி மாதிரியே தன்னோட உருவத்தை மாத்திக்கவும் செஞ்சான். அது அப்படி ஒன்றும் சிரமமான காரியம்லாம் அவனுக்கு இல்லை. கந்தசாமிக்கும் விசாலமான உயர்ந்த நெற்றி. வீராசாமி தன்னோட தலையில முன்னால் இருந்த முடிய அதே போல அகற்றி உயர்ந்த நெற்றியை உண்டாக்கிக்கிட்டான். கந்தசாமியோடைய முடி அடர்த்தி இல்லாதது, மெலிசானது. அதே போல தான் முடிய கந்தசாமியோட முடி மாதிரியே கொஞ்சம் மாத்திக்கவும் செஞ்சான். அதுக்காக சில வழிமுறைகளையும் அவன் பயன்படுத்தியிருக்கான். கந்தசாமியுடைய முடி போல இருக்கிறதுக்காகவே சுருள் முடிய சுருள் இல்லாத முடியாக்க ஒரு விதமான ரசாயனத்தையும் பயன்படுத்தி இருக்கான். கந்தசாமிக்கு நரைமயிர்கள்லாம் உண்டு. வீராசாமி தலைமுடியில நிறைய கிடையாது. ஆனா இத்தனை ஏற்பாடுகளை பண்ணவனுக்கு ஒரு நரைமயிரை உண்டாக்குறதான கஷ்டம். மோகனாவுடைய அலங்கார பொருட்கள் அதுக்கு ரொம்ப அவனுக்கு உதவியா இருந்துச்சு. அவளுடைய மேக்கப் உபகரணங்களை பயன்படுத்தி வீராசாமியோட சிவந்த முகத்தை கந்தசாமியோடைய ரத்தம் இழந்த வெளுத்து போன முகம் போல மாத்திக்கவும் செஞ்சான். மறக்காம கழுத்துல காஸ் துணியும் பஞ்சும் பயன்படுத்தி ஒரு பிளாஸ்டரையும் போட்டுக்கிட்டான். கடைசியா கனமான லென்ஸோட கூடிய ஒரு மூக்கு கண்ணாடியும் அணிஞ்சுக்கிட்டான். அச்சு அசலா பாக்குறதுக்கு கந்தசாமியே இருக்கிற மாதிரியே தன்னை முழுசா மாத்திக்கவும் செஞ்சான் வீராசாமி. தர்மலிங்கம் இறக்கிறதுக்கு முன்னாடி இயற்கையா இறந்து போன கந்தசாமியோட மரணத்தை மறைச்சி அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு மற்றவங்க எல்லாம் நம்பும்படியா ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணினாங்க. இதுல வீராசாமியோட நடிப்பு தான் பிரமாதமான நடிப்பா இருந்துச்சு. அது சரி சேகர், மஞ்சுளா தன்னுடைய அப்பாவை பார்க்கும் போது படுத்திருக்கிறது தன்னுடைய அப்பாவே இல்ல, யாரோ வேஷம் போட்டு படுத்திருக்காங்கன்னு ஒருவேளை மஞ்சுளா கண்டுபிடிச்சிருந்தா வீராசாமி என்ன பண்ணியிருந்திருப்பான்? கோபால் இப்படி ஒரு குதர்க்கமான கேள்வியை கேட்டான். அப்படிப்பட்டதொரு அபாயத்தை எவ்வளவு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய நேர்த்தியான ஒப்பனைகள் மூலியமா ஈடு கட்டு இருந்தான் வீராசாமி. மஞ்சுளா தன்னுடைய அப்பாவை பார்த்து 1 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. பல மாசங்களா ஒரு நோயாளியா படுத்த படுக்கையே கிடக்கிறாரு. அப்பா ரொம்ப மாறி போயிருப்பாரு அப்படின்னு மஞ்சுளா எதிர்பார்த்து தான் வந்திருந்தா. நோயாளியான தன்னுடைய அப்பாவை பார்க்கறதுக்கு சித்திக்கிட்ட இருந்து அனுமதி வாங்க வேண்டியதா இருந்துச்சு. அதுவும் எப்படி? அதிக நேரம் கொடுக்கப்படல. அடுத்தது மங்கலான வெளிச்சம், அதுவும் ஒரே ஒரு விளக்கு தான், அதுவும் வர்ண விளக்கு. அப்பாவோட முகம் நிழல் உருவமா கூட அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பலமா பண்ணி வச்சிருந்தாங்க. உன்னிப்பா எதையும் அவ பாத்திரவே கூடாது அப்படின்றதுல கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. உடன்பிறப்புகளுக்கு இயற்கையாவே இருக்கக்கூடிய உருவ ஒற்றுமைய கொஞ்சம் வீராசாமி பயன்படுத்திக்கிட்டான். அதனால நீ நினைக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை அங்க ஏற்படவே இல்லை. ஆனா அதன் பிறகு போலியான அப்பாவுடைய உயிரற்ற உடலுக்கு பதிலா உண்மையான அப்பாவுடைய உயிரற்ற உடலை படுக்கையில பார்க்கும் போது அவளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் அவளை தாக்குச்சு. ஆனா அதை அவளால அலட்சியமா ஒதுக்கி தள்ள முடியல. அதுல ரொம்ப உறுதியா இருந்தா அவ. இந்த விஷயம் தான் சதிகாரங்களுக்கு கிட்டத்தட்ட சாவுமணி அடிச்சதுன்னே சொல்லலாம். சூழ்ச்சிக்காரங்க மஞ்சுளா தன்னுடைய அப்பாவோட உடலை பார்க்க விரும்ப மாட்டா அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. தாத்தா தர்மலிங்கம் இறந்தப்போ அவரோட உயிரற்ற உடலை பார்க்க அவ விரும்பல. அது அன்போட மிகுதியால மறுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதே போலதான் அப்பாவோட இறந்த உடலையும் பார்க்க விரும்ப மாட்டா அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. ஆனா இந்த இடைக்காலத்துல அவருடைய எண்ணம் மாறுபடியான விபரீதமான சம்பவங்கள் பல நடந்துருச்சு. தான் வெளியேற்றப்பட்டதும் தந்தையோட மரணம் ஏற்பட்டதும் அவருடைய உடலை தாம் பார்த்தே ஆகணும்னு அவ எடுத்த முடிவும் சதிகாரங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறுச்சு.
நீ சொல்றதும் சரிதான் சேகர். மஞ்சுளாவோட குணமும் அதுதானே. ஏதாவது ஒரு விஷயத்துல அவளுக்கு திருப்தி ஏற்படல அப்படின்னா அவள் லேஸ்ல விட மாட்டாளே அப்படின்னு கோபாலும் மஞ்சுளா பத்தி உயர்வா சொன்னான். இறுதி அத்தியாயம் 29. பொறி தட்டினா மாதிரி மஞ்சுளாவுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகத்தோட விளைவுதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கும் முயற்சியில என்னை முழு மூச்சோட ஈடுபடவும் வச்சுது. கோபால் கிட்ட சேகர் தீவிரமா விலைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தான். இவங்க 2 பேருக்கு இடையே நடந்துகிட்டு இருந்த அந்த உரையாடல்ல இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரமோ இல்ல சிஐடி துரைசாமியும் கலந்துக்கவே இல்லை. காரணம், சேகருடைய விளக்கங்கள் அத்தனையும் அவங்களுக்கு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. எத்தனை உண்மைகள், எத்தனை சூழ்ச்சிகள் அப்பப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பிரமிப்பு. சேகர் தொடர்ந்து சொன்னான். இன்னொன்னையும் கவனிக்க வேண்டியது இருக்கு கோபால். வேஷதாரியான வீராசாமிய போலி கந்தசாமியா பார்க்க யாருமே அனுமதிக்கப்படவே இல்லை. டாக்டர் ஈஸ்வரன் கூட போலி கந்தசாமிய பார்க்கல. புயல் வீசின இரவுக்கு பிறகு மறுபடியும் அவரு கந்தசாமிய பார்த்தது மஞ்சுளாவோட வேண்டுகோளுக்கு இணங்குதான். அப்போ அவரு பார்த்தது கந்தசாமியோட உண்மையான உயிரற்ற உடல் தான் அங்க இருந்துச்சு. அப்பவும் ஆள் மாறாட்டம்ன்ற சந்தேகம் யாருக்குமே ஏற்படல. சொல்ல போனா இந்த ஆள் மாறாட்டத்தை முதலா பார்த்தது நிர்மலா தான். எங்களை வேப்பமரத்து பங்களால சந்திக்க வந்த அன்னைக்கு ராத்திரி அவ கந்தசாமியை சந்திக்கிறதுக்காக உறுதியோடு வந்திருந்தா இல்லையா? அதன்படி அவ பங்களாவினுடைய மாடிக்கு போய் கந்தசாமியோட அறைக்குள்ள புகுந்து அங்கிருந்தவங்களுக்கு அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கா. அந்த ஆள் மாறாட்டத்தையும் நிர்மலா பார்த்துட்டா. இதை ஒன்னும் அவ வீராசாமியோட வேஷத்துல இருந்து கண்டுபிடிக்கல. மோகனாவோட அந்த போலி கந்தசாமி நெருங்கி பழகிய விதத்திலிருந்து தான் அவ தெரிஞ்சுக்கிட்டா. நிர்மலா எப்படி ஏன் கொல்லப்பட்டான்றத நான் முன்னாடியே விளக்கி சொல்லிட்டேன். உடனே தர்மலிங்கத்தோட மரணமும் நேரிட்டுச்சு. திட்டமிட்டபடி காரியங்களை தாமதமே இல்லாம நிறைவேற்ற முற்பட ஆரம்பிச்சாங்க சதிகாரங்க. இங்க வந்த பிறகு மஞ்சுளா உயிரோடு இருக்கக்கூடிய அப்பாவா வீராசாமியை தான் பார்த்திருக்கா. உண்மையான அப்பாவினுடைய உயிரற்ற உடலை பார்க்கும் போது அவகிட்ட ஏதாவது விபரீதமான சந்தேகங்கள் தோன்றக்கூடுமோ அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லாமலாம் இல்லை. அதனாலதான் கிழவ தர்மலிங்கம் இறந்த உடனே கந்தசாமியோட உடலை அவருடைய அறைக்கு கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு வேகமா ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுச்சு. அந்த நிலையில தான் நாம அநேகமா வீராசாமிய திராட்சைக்குடி வீட்டுல கையும் களவுமா பிடிக்கும் நிலையில இருந்தோம். இத கோகிலா பங்களாவுடைய மாடியிலிருந்து, அதாவது அந்த அறையிலிருந்தே நம்மளை கண்காணிச்சுட்டு இருந்திருக்கா. நம்ம திராட்சைக்குடி வீட்டுக்குள்ள நுழையும் முயற்சியில் ஈடுபட்டதை அவ பார்த்ததும் திராட்சைக்குடி வீட்டில் இருக்கக்கூடிய வீராசாமியை எச்சரிக்கிறதுக்காக தன்னுடைய அறையிலிருந்து திராட்சைக்குடி வீட்டுக்கு டெலிபோனும் பண்ணிருக்கா. அதன் பிறகு வீராசாமி அங்கிருந்து மின்னல் வேகத்துல வெளிப்பட்டு மாயமா மறைஞ்சிட்டான். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அப்போ அது வீராசாமின்னு நமக்கு தெரியாது. கொலைகளை செய்யக்கூடிய யாரோ ஒரு மர்ம மனிதன் அப்படிதான் நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கட்டுக்காவல் இல்லாம தன்னிச்சையா சுற்றி தெரியக்கூடிய கொலைகாரனுடைய ஒளிவிடத்தை தேடி பண்ண முழுசும் நம்ம சலடை போட்டு தேடிக்கிட்டு இருந்தோம். அப்பவும் கூட அவன் நமக்கு கிடைக்கவே இல்லை. அவனுடைய ஒளிவிடத்தை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனா அந்த சூழ்நிலையில நம்மால அதை உறுதிப்படுத்திக்கவே முடியல. ஒரு நோயாளியோடைய படுக்கையாதான் அந்த அறை நமக்கு காட்சி கொடுத்துச்சு. சதிகாரங்களுடைய சூழ்ச்சி முழுசா நிறைவேறணும் அப்படின்னா நாம பண்ணையிலிருந்து வெளியேறியாகணும். அதுக்காக தான் நம்மள அன்னைக்கு கட்டாயப்படுத்தி வெளியேற்றவும் செஞ்சாங்க. எட்டாவது தொலைவுக்கு நாம போயிட்டோம்னா கந்தசாமியோட உயிரற்ற உடலை பத்திரமா கொண்டு வந்து இடமாற்றம் செய்யறதுக்கு அவங்களுக்கு வசதியா இருக்கும் இல்லையா? திராட்சைக்குடி வீட்டில இருந்து கந்தசாமியோட உடலை வீராசாமி அப்புறப்படுத்தினப்போ போலீஸோட பிடியிலிருந்து தப்பி தலைமறைவா இருந்த காளியப்ப வேப்பமரத்து பங்களால ஒளிஞ்சுகிட்டு இருந்தான். இந்த ரகசியம் வீராசாமிக்கு தெரியாது. யாருக்குமே தெரியாதபடி வேப்பமரத்து பங்களால இருந்து திராட்சைக்குடி வீட்டுல ஆள் நடமாட்டம் இருக்கிறத அவன் கவனிக்க ஆரம்பிச்சான். அது என்னன்னு தெளிவுபடுத்திக்கிறதுக்காக அந்த இருப்பிடத்தை விட்டு வெளியே வந்தப்போதான் கந்தசாமியோட உடலோட வீராசாமியை சந்திச்சிருக்கான். அது அவனை ரொம்பவே திகைப்படை செஞ்சிருக்கு. அதனுடைய பலன் காளி தன்னோட உயிரையை இழக்கவும் நேர்ந்துச்சு. தான் செஞ்ச எல்லா கொலைகளையும் வீராசாமி காளி மீது சுமத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அமைஞ்சு போச்சு. தன்னுடைய சகோதரன் கந்தசாமியா வாழ்ந்த அந்த போலி நடிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அங்கிருந்து வெளியேற திட்டம் போட்டான் வீராசாமி. நேற்று ராத்திரி முல்லைவாசல்ல இருந்து டாக்டர் ரகுநாத் வெளியேறினப்போ தான் கூடவே வீராசாமியை அழைச்சிட்டு போய் தான் வீட்டுக்குள்ளேயே அவனை பத்திரப்படுத்தியும் வச்சிருந்தாரு. அங்க அவன் மோகனாவோட வரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தான். கோபால், ரகுநாத்தோட வீட்டை நேற்று ராத்திரி கண்காணிக்கிறதுக்கு நான் ஒன்னு அனுப்பினப்போ அவர் வீட்டுல விளக்குகள் ரொம்ப நேரமா எரிஞ்சிட்டு இருக்கிறத நீ பார்த்த. அப்போ கூட டாக்டர் ரகுநாத் தான் தூங்காம ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நீ நினைச்ச.
ஆனா உண்மையில அந்த விளக்கை எரியவிட்டபடி இருந்தது டாக்டர் கிடையாது, வீராசாமி தான். மோகனாவுடைய வெளியூர் பயணம் அப்படின்றது வீராசாமிய இங்கிருந்து வெளியேற்றுறதுக்காக அவங்க பண்ண ஏற்பாடு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சந்தேகப்படாத வகையில வீராசாமி வெளியேறதுக்கு மோகனா தான் ஒரே வழி. இப்போ உடைய குழப்பமெல்லாம் தீர்ந்து போயிருக்குன்னு நம்புறேன், சரிதானே அப்படின்னு தன் நண்பனை பார்த்து கேட்டான் சேகர். எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு சேகர், ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. கோகிலாவுக்கு சொத்து வாங்கி தரதுக்கு வீராசாமி இத்தனை திட்டங்களையும் கொடூரமான செயல்களையும் எதுக்கு செய்யணும்? இவனுக்கு இதுல அப்படி என்ன பெரிய லாபம் கிடைச்சிட போகுது அப்படின்னு தன் பேச்சை முடிக்காம நிறுத்தினான் கோபால். கோகிலாவுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் செல்வத்துல ஒரு கணிசமான தொகை வீராசாமிக்கு பங்கா தரதா ஒப்பந்தம் செய்யப்பட்டுச்சு. அதுக்காக மட்டுமே இந்த விஷயம் எல்லாத்தையும் அவன் பண்ணவே இல்லை. சின்ன வயசுல இருந்து அவன் அப்பா கிட்ட இருந்து அவனுக்கு கிடைச்சது பாசம் கிடையாது, வெறும் தண்டனைகள் மட்டும்தான். அதனுடைய விபரீதம் இவ்வளோ விஷயத்தையும் உருவாக்கிருச்சு. தான் செய்யக்கூடிய காரியத்துடைய விளைவு என்னன்னு புரிஞ்சிக்காத வயசுல அவன் பண்ண ஒரு சின்ன குற்றத்துக்கு அவனை மன்னிக்காம நிராகரிச்சு நிரந்தரமா வீட்டை விட்டே துரத்திட்டாரு தர்மலிங்கம். இதனால அவர் மேல அவனுக்கு தீராத வெறுப்பும் பகையும் உண்டாச்சு. அவன் வளர்ந்து பெரியவனானதும் அது பூதாகரமா உணர்வோட கலக்க ஆரம்பிச்சது. தன்னுடைய சகோதரன் சுகபோகங்களை வாழ்ந்துட்டு இருக்கும் போது தான் மட்டும் ஒரு பஞ்ச பரதேசியா வறுமையோட வளர்ப்பு பிள்ளையா வாழ்றதுல அவனுக்குள்ள ரொம்பவே கோபமும் ஆத்திரமும் இருந்துச்சு. தர்மலிங்கத்தோட உயில் பற்றிய செய்தி அவனுக்கு முன்னவே தெரிஞ்சிருக்கு. தர்மலிங்கத்தோட உயில் படி தனக்கு ₹1 மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிய வந்ததும் தன்னை அவமானப்படுத்திட்டுதா அவன் ரொம்பவே குரோதத்தோட உச்சத்துக்கே போயிட்டான். அந்த ஆத்திரம், வெறுப்பு, கோபம், பழிவாங்க துடிப்பு எல்லாம் ஒண்ணு சேரக்கூடிய சமயத்துல கோகிலாவோட தொடர்பு அவனுக்கு கிடைச்சது. அவளுக்குள்ள உரிமையை மிகைப்பட கூறி அவளுடைய ஆசைய அவன் தூண்டியும் விட்டான். அதுல அவனுக்கும் ஒரு கணிசமான தொகை வர மாதிரியும் ஏற்பாடும் பண்ணிக்கிட்டான். ஆனா இதுல முடிவுதான் ரொம்பவே கொடுமை. சொத்துக்கு யாரெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல. ஆனா சொத்துக்களுக்கு ஆசைப்படாத மஞ்சுளாவுக்கு தான் எல்லாமே கிடைக்கும்படி ஆயிருச்சு. ஒருவேளை வீராசாமி போட்டிருந்த திட்டம் மட்டும் சரியான முறையில நிறைவேறி இருந்தா தனக்கு கிடைக்கக்கூடிய ஒப்பந்த பணத்தோட அவன் நிச்சயம் திருப்தி அடைஞ்சிருக்க மாட்டான். அடிக்கடி கோகிலாவை மிரட்டி மேலும் மேலும் பணம் வாங்கிட்டே இருந்திருப்பான். அவன் தான் எதுக்கும் துணிஞ்சவனாச்சே. கோபாலும் சேகர் சொன்ன விஷயத்த ஆமோதிக்கிற மாதிரி ஆமா அவன் நிச்சயமா செய்யக்கூடியவன் தான் அப்படின்னு சொன்னான். நாம ஒண்ணு நினைச்சோன்னா தெய்வம் ஒண்ணு முடிவு பண்ணோம், இதுதான் விதி. சேகர் இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு சரி எல்லாரும் கிளம்புங்க, நம்ம முல்லைவாசலுக்கு போகலாம், போலீஸ் ஸ்டேஷன்லயே கதையை முடிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியபடி எழுந்தான். முல்லைவாசல் பண்ணையில நடக்க வேண்டியது எல்லாமே முறைப்படி நடந்துட்டு இருந்தது. சட்ட முறைப்படி என்ன செய்யணுமோ அது செய்யப்பட்டுச்சு. ஆனா எதையுமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலையில கோகிலா இல்ல. அவளுக்கு சித்தம் கலங்கி போயிருந்தது. தான் செஞ்ச சதிகள் எல்லாமே அம்பலமானதும் அதுலயும் தன்னோட அருமை தங்கை லலிதாவே தன்னை வெறுத்து ஒதுக்கியதும் அவளுக்கு தாங்க முடியாத வேதனையை உண்டாக்கிருச்சு. எத்தனையோ கம்பீரமா கௌரவமா மதிப்பா நடக்க வேண்டிய ஒருத்தி வெறும் காசுக்காக ஆசைப்பட்டு இப்படி ஒரு தலகுனிவான செயல்ல ஈடுபட்டுட்டாலே அப்படின்றத அவளாலே தாங்கிக்க முடியல. அதனாலேயே தன்னுடைய சக்தி எல்லாத்தையும் இழந்திருந்தா கோகிலா. மனம் பேதலிச்சு கிட்டத்தட்ட பைத்தியமாவே மாறிட்டா. நேத்து வரைக்கும் முல்லைவாசல் பண்ணையில ஒரு பட்டத்து ராணியா வலம் வந்தவ இன்னைக்கு பைத்தியமாக இருந்தது அங்கிருந்த எல்லாருக்குமே அனுதாபத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. தனக்கு தானே பேசிக்கிறதும் சிரிக்கிறதும் பிறகு அழுகிறதும் அப்படின்னு பார்க்கவே ரொம்ப பரிதாபமான காட்சியா இருந்துச்சு. கம்பீரமான சகோதரியோட அதிகாரத்துல அன்பாலேயே தலை நிமிர்ந்து வாழ்ந்த லலிதா இப்ப தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தா. அழுது அழுது அவருடைய முகம் எல்லாமே வீங்கி போயிருந்தது. மஞ்சுளாவை பார்த்ததும் அதிசயமா ஓடி வந்து அவளை கட்டிக்கிட்டு விம்ம ஆரம்பிச்சா. இப்படி ஒரு அக்காவோட தங்கிய நான் இருக்கிறதுல வெக்கப்படுற மஞ்சுளா அப்படின்னு தேம்பிய லலிதாவோட கண்ணீரை மஞ்சுளா தொடச்சும் விட்டா. பண்ணையாட்கள் எல்லாருமே கூடியிருந்தாங்க. எல்லார் முகத்திலையும் வேதனை கூடவே ஒரு நிம்மதியும் கலந்திருந்தது. மஞ்சுளா அவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புறதுக்காக எல்லாருமே வரவழைச்சிருந்தா. எப்பவும் போல பண்ணையில அவங்கவுங்க வேலைகளை அவங்க பார்க்கணும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம பண்ணைய சரிவர கவனிச்சுக்கணும் அப்படின்னும் கேட்டுக்கிட்டா. 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த பக்கத்துல புயல் வீசி மக்களுக்கு வேதனையையும் சேதத்தையும் கொடுத்துச்சு. ஆனா என் குடும்பத்துல இந்த புயல் ஒரு சுழிக்காற்றா புகுந்து பல உயிர்களை சூறையாடி அலங்கோலப்படுத்திருச்சு. அந்த சுழிக்காற்று பலருடைய உள்ளங்களையும் காயப்படுத்தினதோடு மட்டும் இல்லாம சூனியமாகவும் ஆக்கிருச்சு. அந்த சுழிக்காற்று விளைவிச்ச சேதத்திலிருந்து
அடியிலிருந்து விடுபட பல காலமாகும். நான் சீக்கிரமாவே திரும்பி வருவேன். கொஞ்ச நாள் எங்காவது போய் இருந்தாதான் என் மனசுக்கு நிம்மதி ஏற்படும். இங்கேயே இருந்தேன்னா இங்க நடந்த சம்பவங்களை நினைச்சு நான் உருகுலைஞ்சு போயிடுவேன். நான் வர வரைக்கும் இந்த பண்ணைகளையும் உங்களையும் கவனிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி கோபாலை எல்லாருக்கும் காட்டினா. அதை பார்த்ததும் கோபால் நானா அப்படின்னு சொல்லிட்டான். இந்த பண்ணையுடைய முழு நிர்வாகமும் இனி உங்க கையில தான் அப்படின்னு சொன்னா மஞ்சுளா. எனக்காக நீங்க இதை ஏத்துக்கதான் வேணும், மறுக்க கூடாது அப்படின்னு கேட்டுக்கவும் செஞ்சா. உடனே சேகர், கோபால் உன்னுடைய உடற்பயிற்சி கழகத்துக்கு நான் மூடுவிட போயிட்டு வரேன், கவலைப்படாத அப்படின்னு கண் சிமிட்டியபடி சொன்னான். அப்புறம் மஞ்சுளா, அவன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடு, சஸ்பென்ஸ் ரொம்ப வைக்காத, அவன் தாங்க மாட்டான் அப்படின்னு சொன்னான் சேகர். ஆமாம் கோபால், பண்ணையோட நிர்வாகத்துல உங்களுக்கு லலிதா துணையா இருப்பா, அதுல மட்டும் இல்ல வாழ்க்கையிலேயும் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லியபடி அவளும் சிரிச்சா. இதை கேட்டதும் வெக்கத்துல லலிதாவோட முகமும் செவந்து போச்சு. தன்னுடைய உள்ளங்கையில முகத்தை புதைச்சிக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. வியப்பால விரிஞ்ச விழிகளால கோபால் அவளையே விழுங்குற மாதிரி பார்த்துக்கிட்டே நின்னான். பிறகு, அது சரி, குடும்பத்துல பெரிய காரியங்கள் நடந்திருக்கு, அதனால பண்ணையோட நிர்வாகி அப்படின்ற முறையில நான் இப்பவே எச்சரிக்கிறேன். உங்களுடைய ஹனிமூனை நீங்க எப்போ வச்சுக்கிட்டாலும் சரி, ஆனா கல்யாணத்தை இந்த வருஷம் நடத்த முடியாதுப்பா. அடுத்த வருஷம் இங்க 2 கல்யாணங்கள் ஜாம்னு நடக்கும். அப்பதான் உங்க தாத்தாவோட ஆத்மா சாந்தி அடையும். இதை கேட்டதும் இத்தனை நாட்களா வாடி போயிருந்த மஞ்சுளாவோட முகத்துல முதல் முறையா புன்முறுவல் ஆரம்பிச்சது. சாமுண்டிக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல வண்டி நின்னுச்சு. சேகரும் மஞ்சுளாவும் அதுல ஏறிக்கிட்டாங்க. மஞ்சு, என் நண்பனை தவிக்க விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஏதாவது ஸ்டேஷன்ல இறங்கி போயிடாத அப்படின்னு கிண்டல் செஞ்சபடி விடை கொடுத்தான் கோபால். வண்டிக்குள்ள இருந்தபடியே கையசைச்சு முகமலர அவங்களும் விடை பெற்றாங்க. சேகர், போனதும் எவ்வளவு சீக்கிரம் திரும்பி வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துரு. போன இடத்துல புதிய கொலை வழக்கு அது இதுன்னு நீ மாட்டுக்கு எங்கன்னு கிளம்பி போயிடாத. இனி அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்படி துப்பறியக்கூடிய தொழிலுக்கு ஒரு தலைமுழுக்க போட்டு கோபால் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் வேகமா ஸ்டேஷனுக்குள்ள ஓடி வந்தாரு. வந்தவரு இந்த வார்த்தைகளை காதுல வாங்கிட்டு, சேகர், அப்படிலாம் பண்ணிடாதீங்க, பிறகு என்ன மாதிரி இருக்க ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப திண்டாட்டமா போயிடும். உண்மையான குற்றவாளிகளை விட்டுட்டு நிரபராதிகளை பிடிச்சு தண்டிக்க வேண்டியதா போயிட போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே சேகரோட கைகளை பற்றி குலுக்கி விடை கொடுத்தாரு. ரயில் நகர ஆரம்பிச்சது. பச்சை மரகத கம்பளத்துல மரவட்ட நிலைஞ்சு போற மாதிரி பச்சை பசையில் இருந்த வயல்வெளிகளையும் வாய்க்கால்களையும் மாந்தோப்புகளையும் வாழை தோட்டங்களையும் கீறிக்கிட்டு அந்த ரயில் விரைஞ்சு போக ஆரம்பிச்சது. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றதொரு புதிய நாவல்ல சந்திக்கலாம். பாய் கைஸ்.